சஜஷன் கேட்டு அந்த சஜஷன் மேல நம்ம செய்யலான்றது தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து தங்க வயலில் நம்மெல்லாம் எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி தங்க சுரங்கத்தில் இறங்கி 1500 அடி தங்க சுரங்கத்தில் தங்கத்தை வெட்டி இன்னைக்கு தங்க இந்தியாவுக்கே தோற்றுறது நம்மளுடைய தங்க சுரங்கம். அதெல்லாம் மனசுல வச்சு இன்னைக்கு தலைவர் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தங்க வயலை பத்தி தெரியும். இந்த வார்த்தை சஜஷன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சஜஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த போல இதுல ஒரு 10 நம்ம சங்கத்துக்கு அப்புறமா நம்ம யாரை என்ன பேர் வைக்கலாம், எது வைக்கலாம், அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அன்பு அண்ணன் தங்க வயலை பத்தி இல்ல ஒரு 2 வார்த்தை அதுதானா இங்க சதீஷ் தான் இல்ல 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 நான் உட்காந்து பேசுறதெல்லாம் இல்ல 2 நிமிஷம் சதீஷ் அதுக்கு முன்னே நீங்க நீங்க தான் சொல்லணும். யாரு சதீஷ் இவங்க எல்லாம் கூட சொல்றாங்க. அப்புறமா தமிழர்கள் அதுக்கு எப்படி பண்பாடு எப்படி இன்னைக்கு நிலவரம் எப்படி சொல்ல முடியும். நம்ம தமிழர்கள்ன்றது இந்த ஊர்ல வாழக்கூடிய மெஜாரிட்டி தமிழர்கள் நம்ம தான். இப்போ இத வந்து 2 பிளவா பண்ணி லெப்ட் ரைட்னு பிரிக்கிறாங்க. அதனால அவங்க லெப்ட்ன்றவன் எப்படி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறாங்களோ அதன் மேல நம்முடைய ரைட்ன்ற ஒரு நம்முடைய உரிமையை நாம் கட்டுப்படுத்தி நம்முடைய உரிமைகளை நம்ம எடுத்து காமிக்கணும். அதனால சித்திரை பேர் என்ப விழா மிக சிறப்பாக நடந்திருந்தது நம்ம ஊர்ல. இப்போ அதை வந்து நடத்துறதுக்கு வழி இல்லாத விட்டுட்டு இருக்கிறோம். அதனுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம வாலிபர் பசங்களுக்கு கூட இல்லை. அதனால நம்ம சேர்ந்துக்கிறவங்க எல்லாம் மெஜாரிட்டியான வயசானவங்க தான். இதை வந்து நம்ம அவங்களுக்கு முன்கூட்டி வழி காமிச்சு பின்னால இருக்கிற வாலிபர்களுக்கு நம்ம ஊக்குவிக்கணும். ஊக்குவித்து இந்த தமிழர்களுக்கு என்ன சலுகைக்குதோ அது நம்மளுடைய சலுகை நம்ம பெறணுன்றதுக்காக தான் இந்த ஒரு கமிட்டியை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுக்கு இன்னும் நம்ம என்ன பேர் வைக்கணும், ஏது வைக்கணும், இதுக்கு யார் லீடரா பண்ணணுன்றது கிடையாது. எல்லாமே தமிழர்கள் சேர்ந்து எல்லாமே லீடரா தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். அதனால நீங்க இருக்கிற காலத்துல இப்பவே வாலிபர்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணி இந்த கமிட்டியில யார் யாரு என்னென்ன செய்யணுன்றதை பத்தி சொல்லணும். என்னுடைய சஜஷன் பாரதி பண்ணாரு சொல்லடா தலைநகர் அந்த அடிப்படையில் இந்த ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய கூடிக்கிறாங்க. அரசியல் எந்த விதமான வேறுபாடுகளாக ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அது நிச்சயம் நம்ம வந்து ஒரு குழு ஏதோ ஒரு ஆரம்பிச்சோம் நமக்கு வெற்றி கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க. இன்னைக்கு பிஜிஎம்எல் மூடி 26 வருஷம் ஆச்சுங்க. அது 2 காரணம். ஒன்று அரசியல், ஒன்று வந்து இனம் மொழி காரணம். இது உண்மை, யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்து நம்ம பையன் ஒருத்தர் வேலை சேர்ந்தாங்க, டீஷர்ட் வேலை நின்ட்டான். ஏன்னான்னு கேட்டாக்கா வடநாட்டுக்காரங்க வேலை தரான், இவங்க இல்லை நிற்க வச்சிட்டான். யாரும் கேட்க முடியலங்க. ஒரு 100 பேர் நிற்க வச்சிட்டான் நம்ம டீஷர்ட்ல. அது என் ஒரு பையன் ஒருத்தன் கேட்டுக்கிறான்றான், வடநாட்டுக்காரன் ஒன்றான்றான். இப்போ லேட்டஸ்டாக ஒரு நியூஸ், பிஜிஎம்எல்ல செக்யூரிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யாரும் காலாக்காரன் போடுன்னு சொல்கிறான். மொழி எங்கே போச்சு நமக்கு. ஆனால் பெரியவாரான இந்தியா இல்லை, உலகம் இல்லை, பெரியவாரான மொழிக்காரன் இருக்கான் எங்கன்னா நம்ம தமிழ்காரன் தான். ஆனால் சில நேரத்தில் பயந்துக்கிறான். நான் சொல்லி பார்க்கலாம் அப்படி இருக்குது. இப்போ ஒரு விஷயம் நான் ட்ரெயினில் போயின்னுக்கிறான். என்னடா கட்டான்னு சொன்ன உடனே நம்ம தமிழ்காரன் அஷ்டாம்பா. அந்த தமிழ்காரனை காப்பாற்ற தெரியல இவனுக்கு. என்னன்றான், இவன் என்ன பண்ணான்னு தெரியல, இவன் கெட்டா பண்ணிப்பான், இவன் திருட்டிப்பான்றான், இவன் நம்ம கத்தான். ஆனால் அதே வேற மொழிக்காரனான்றான் என்னடான்றான். ஒரு 2 மாதம் முன்ன ஒரு நியூஸுங்க, அமெரிக்காவில் ஒரு சீக்கனை வச்சிட்டான், இங்கே இருக்கிறவன் கண்டிக்கிறான். அதே அமெரிக்கா நம்ம தப்பு பண்ணுறான்னா அவன் என்ன பண்ணுறான் சரி ஆச்சான்னு சொல்கிறான். இவன் யார் சப்போர்ட் பண்ணுறான்? அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறான், நம்ம தமிழ்காரன் சப்போர்ட் பண்ணல. இந்தியா ஃபுல்லாக சரி நேரத்தை சந்தை போச்சு எப்படியோ வரோங்க சொல்ல முடியாது. அதை காரணம் காட்டி நம்ம தமிழ்காரனை தான் இன்றைக்கி எங்கே போனாலும் நம்மளை வந்து நிறுத்தி வைக்கிறோம். அந்த அடிப்படை நிறைய ஆட்டி காரணத்தினால இப்போ ஐயா சொன்ன மாதிரி நிறைய கூட்டிக்கிறோம். பரவாயில்ல, ரொம்ப நான் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது உண்மையாக இது ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி கேரண்டி நமக்கு இருக்குது. நம்ம நன்றி பண்ணுறோம். ஒன்றும் அசைப்படாது. நம்ம பார்த்து எல்லாம் பயப்பட போகிறோம்.
அது நடிகை ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லி தயவுசெய்து நீ எல்லாம் ஆதரவு கொடுத்து சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை புரிந்திருக்கும் என் உடன்பிறவா சகோதரர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தமிழர்களுடைய ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதின் நோக்கமாக இங்கு அன்பு தலைவர் ஜெயபால் சார் வந்து இங்கே எல்லாரையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறார். வந்து நாம கேஜிஎஃப்ல இருக்கிறோம். எவ்வளோ பேர் நம்ம பிள்ளைங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம்? ஸ்கூலே இல்லை. ஆனா நம்ம வந்து தமிழர் அப்படின்னு நிக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து தமிழே தெரியாது. இன்க்ளூடிங் என் பையனோட தான் சேர்த்து சொல்றேன் நான். எங்கிருந்து வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒற்றுமை வந்துடுது? இவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து வெறும் பேச்சில் மட்டும் பேசி போயிடுறோம். இந்த இடம், இந்த பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸ் எத்தனையோ தலைவர்களை வந்து ஹைலைட் பண்ண இடம் இந்த பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸ். இந்த பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸ்ல நம்முடைய மொழிக்காக உயிர் தியாகம் பண்ணி மறைந்த சகோதரர்களே அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீதி விசாரணை நடக்கணும்ட்டு இங்க தனி ஒரு ஜட்ஜை வச்சு பக்தவச்சலன் தலைமையில இங்க அப்போ இருந்த எஸ்பி தமிழர்களை ஷூட் பண்ண மண்டேக்கர் வந்து ஷூட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் இங்க நீதி விசாரணை எல்லாம் நடத்தின இடம் இந்த பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸ். இந்த இடத்துல வந்து இப்போ உருவாக்கி இருக்கிறாரு நம்ம அண்ணன் ஜெயபால் அண்ணனாக்கா, நாம் எல்லாரும் வந்து ஒற்றுமையா சேர்ந்து தமிழர்களுக்கு உறுதுணையா யாரு இதுக்கு பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பூனைக்கு மணி கட்டுறதுனாக்கா அது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன். இன்னைக்கு அண்ணன் உருவாக்கி இருக்கிறாரு. அவர் கூட வந்து நாம எல்லாருமே சேர்ந்து இதுல வந்து தயவு செய்து நான் பெரிய ஆளாயிடணும், நீ பெரிய ஆளாயிடணும் அப்படின்றது வந்து நினைக்க கூடாது. நம்ம தமிழ் வந்து வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து மனசுல வச்சுக்கினாக்கா யாரு வந்து முன்னாடி நடத்துறீங்களோ அவங்க கூட எல்லாம் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா நின்னோம்னாக்கா கண்டிப்பா வந்து இந்த கேஜிஎஃப்ல நம்மள்த வந்து ஒரு யூனிட்டியை காமிக்க முடியும். பாம்பேல இருக்குது சார் தமிழ் மன்றம், லண்டன்ல இருக்குது தமிழ் மன்றம், கேஜிஎஃப்ல நம்மளுக்கு பெயரளவில் இருக்குது. எவ்வளவு பேர் சேர்றோம்? மலேசியால இருக்குது, எல்லா இடத்துலயுமே இருக்குது, சிங்கப்பூர் எல்லா இடத்துலயுமே தமிழர்கள் இருக்குது. நம்முடைய தமிழ் கடவுள் முருகர் கூட அங்க ரொம்ப சிறப்பா அங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நாம வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிக்கின்னு நாம வந்து அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்றதுக்கு பதில் தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற நினைவு மட்டும் வச்சுக்கின்னு இதுல பண்ணுங்க. இதுல வந்து நாம் வந்து நான் காங்கிரஸ், நான் கம்யூனிஸ்ட், நான் ஜேடிஎஸ், நான் பிஜேபி அப்படின்றது எண்ணத்தை வந்து விட்டுருக்கு. உன் பார்ட்டி எது இருக்குதோ உன் பார்ட்டியில் எங்கே போய் நீ நின்றுக்குது அங்கே நீ ஹைலைட் பண்ணி அங்கே எங்கன்னா பண்ணிக்கணும். தமிழர்கள்ன்ட்டு யார் இங்கே வந்து முன்னணி நிர்ணயத்தை வந்து நடத்துகிறாங்களோ நம்மளாம் ஒன்றா சேரணும்பானாக்கா மறந்துடு, நம்முடைய கட்சியை மறந்துட்டு தமிழர் என்ற உணர்வுக்கு வந்து இங்கே வந்து கூட நின்று இங்கே வந்து எல்லா தலைவருங்கிறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாம் வேற வேற கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாரும் பவர்ஃபுல்லா இருக்கும். இங்க உட்காந்துக்கிறவங்க மொத்த பேருமே வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். எங்க விசி கணேசன் வந்து மாரிகுப்தில் கேட்டா கூட வந்து விசி கணேசன் கேட்டாக்கன்னு சொல்லிடுறாரு. எனக்கு வந்து அவர் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கிறார். இது மாதிரி வந்து இங்க நம்முடைய அண்ணன் தம்பிங்க எல்லாம் நம்ம வந்திருக்கிறோம். நாம இங்க பேசுறது வெறும் தமிழர்களுடைய பாதுகாப்பு மையத்தை பத்தி மட்டும்தான் நம்ம வந்து முடிவு பண்ணதுமே தவிர நம்ம வேற யோசனையெல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது, பேசவும் கூடாது. இங்க வந்து தமிழர்களுக்கு ஒரு அநீதி ஏற்படுது அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் ஒன்னா நிற்கணும். தமிழர்களுக்கு ஒரு அநீதின்னு சொல்லும் போது கட்சியை விட்டுட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒன்னா நிற்கணும். இன்னைக்கு வந்து நம்முடைய ஜெயராஜ் சார் இங்க இருக்கிறாரு. ஜெயராஜ் சார் வந்து எனக்கு வந்து ஒரு 35 வருஷமா எனக்கு நான் அவர் கூட வந்து வேலை செய்வேன். பொம்மல் ஃபேக்டரியில சிறந்த சிந்தனையாளர். இது மாதிரி ஆளுங்களை வந்து நிறைய வந்து பேச்சு திறன் கொண்டவங்க, தமிழ்ல
சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர். இப்படி வந்து நம்ம எல்லாம் இருக்கும்போது கட்சியை விட்டுட்டு தமிழுக்காக நம்ம எந்த ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு அநீதி ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்கா அங்கே நாம எல்லாம் வந்து ஒன்றா நிற்கணும். இப்படி இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து நம்ம நிற்கணும். என் கட்சியை கூப்பிடல, உன் கட்சியை கூப்பிடல அப்படின்றது இது கட்சியே கிடையாது. இங்கே ஆரம்பிச்சிருக்கிறது வந்து தமிழர்களுடைய ஒரு ஒற்றுமை மையத்தை வந்து நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இதில் வந்து வேற டைம் எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிக்காத. நமக்காக வந்து இங்கே என்ன இருக்குது, தமிழர்களுடைய பாதுகாப்புக்கு என்ன தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறோம், அதுவும் நம்ம மனசில் வச்சுக்கணும். கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறதுனால எல்லாமே தமிழ்ன்ட்டு நம்ம நின்று போயிட்டோம்னா கூட கொஞ்சம் யோசிக்கணும் ஆச்சுங்களா. நம்ம கர்நாடகாவில் இருக்கிறது, நீ எல்லாத்துக்குமே வந்து தமிழ் உங்களுடைய உறவு, உங்களுடைய உரிமைக்கு நீ வந்து ஒன்னா சேரலாமே தவிர இது இது வந்து எங்க நாடு, எங்க ராஜ்யம் இது அப்படின்றலாம் பேசுறதுக்கு தயவுசெய்து வந்து யோசிக்காதீங்க. தயவுசெய்து இங்க வந்து கர்நாடகா எங்குது தான் அப்படின்றது நம்ம பேசுறது வேணாம். நாம தமிழர்களுடைய உணர்வுக்கு நம்முடைய மொழி வந்து அழியக்கூடாது அப்படின்றதுக்கு சரித்திர பத்தி எல்லாம் பேச போனோம்னாக்கா இந்த கோலாத்தங்கவேல வந்து சேர்ந்ததே வந்து தமிழர்கள் தான். இந்த பிஜிஎம்ல வந்து உருவாக்குறது இந்த தமிழர்கள் தான் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம். ஆனா கர்நாடகாவில் நம்ம இருக்கிறோம். கர்நாடகாவில் நம்முடைய மொழியை வந்து எப்படி பாதுகாத்து நாம எல்லாம் வந்து நம்முடைய உரிமையை நம்ம தூக்கின்னு வரணுன்றதுக்கு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு நான் கண்டிப்பா வந்து உங்க கூட இருப்பேன். இதுல எந்த டவுட்டும் கிடையாது. மொழி வேறு, நீ எவ்வளவு தமிழ்ல பேச சொல்றியோ அவ்வளவே கன்னடாவில் பேசக்கூடிய ஒரு சில அறிவு நம்மளுக்கு இருக்குது. ஆனாலும் வந்து நான் படிச்சதெல்லாம் வந்து தமிழா இருக்கும். ஆனா நான் வந்து இந்த இடத்துல வந்து அடிபட்டு உதப்பட்டு கன்னடா கலாட்டால வந்து இது பண்ணி எல்லாத்தையும் போனோம். ஆனா கூட வந்து இது கர்நாடக மாநிலம் மனசுல வச்சுக்கிட்டு நமக்காக வந்து நம்மளுக்கு உரிமையை வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு என்ன நம்முடைய சந்தையினர் கோலாத்தங்கோயில் இருக்கக்கூடிய மொத்த பேருக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்புக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அண்ணன் இருந்தாரா, அவர் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அது அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. நீங்க வந்து இருக்கிறீங்க, நீங்க எல்லா லீடர்ஸும் இருக்கிறாங்க. இங்க எல்லா லீடர்ஸும் இந்த கட்சி வேறுபாடு விட்டு நம்மெல்லாம் தமிழர் சொல்லி அதுக்கெல்லாம் நீங்க முன்மொழிந்தாலும் நம்ம ரெடி. அன்பு அது முன்ன என்னென்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடக்கணும் அவரு விவரமா சொல்லுவார். அன்புக்குரிய அன்பார்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை சொல்லுவேன். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா என்று வாழ்ந்த தங்கவயலில் இன்றைய நிலையில் தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தலை நிமிரல, தலை குனிஞ்சு போச்சு. ஏன் குனிஞ்சிருச்சுனாக்கா எங்கிற வில்லேஜ்காரெல்லாம் வந்து அடிச்சுன்னு அடைக்கணுங்கிறான். வில்லேஜுக்காரன் உயர்ந்துட்டான், தங்காயில் இருக்கிறவன் நம்ம நண்பர் ஜெய்பர் வந்து அது என்னன்னு தெரியல, சாகும் போது சங்கரபுரணம் போனோம், கண்ணு எரிச்சு போச்சு, தாச்சி தெரியல, சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு இந்த விழா நிகழ்ச்சியை வந்து கூட்டிட்டு போது நான் தம்பி இவங்கெல்லாம் வந்து சொன்னால குடும்பம் இல்லாட்டு அப்போ அவங்களுக்கு அந்த வார்த்தை சொன்னேன். ஏண்டா தம்பி புதுசாக ஒட்டிக்கிறீங்க விஷயம் சொல்லிட்டு நான் என்னங்கிறேன்னா, நம்ம ஊரில் நடத்தாத நாடகமே கிடையாது, ஆடாத சிலம்பாட்டமே கிடையாது, ஓடாத ஓட்டமே கிடையாது, நடிக்காத நாடகமும் கிடையாது. சாரம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணற்ற சாதனைகளை படிச்சது நம்ம ஊர். திடீர்னுட்டு போலீஸ்காரன் டேர்கஸ் அடிச்சான்னாக்கா
அந்த கேட்ச் பிடிச்சி ரிவர்ஸ் அவனுக்கு அடிச்ச வரலாறு இந்த தங்கவயல். அவன் குண்டு அடிச்சா கூட நம்ம பிரகாஷ் சொன்ன மாதிரி குண்டு அடிக்கும்போது மண்டைக்காரு தமிழ் ஊர்வலம் வரும், குண்டு அடிக்கிறான். அம்பேத்கர் நகர் உள்ள வந்து அடிக்கும்போது மாவீரன் சண்முகம் போர்ட் பிளாக் மாறி இப்படி காமிச்சான், சுடுறான்ட்டு. ராஜகோபால் முட்டியும் போட்டு சுட்டான், எஸ்ஐ ராஜகோபால். அப்போ அவனை தோல் மேலே தூக்கி போட்டு நானும் பக்தவச்சலம் சிவில் ஹாஸ்பிட்டலில் உள்ள எகிரி வச்சு போனோம். அப்போ அந்த மாவீரன் பக்தவச்சலம் இருந்தான். இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா ஊர் உள்ள அது எப்படி என்னத்துக்கு தாழ்ந்து போயிட்டான்னு தெரியல. நம்ம ஊரில் வந்துட்டு 2 தமிழ் மன்றம், ஒன்று பெமல், ஒன்று தமிழ் மன்றம். அந்த தமிழ் மன்றம் வந்துட்டு என்ன இயங்குதுன்னாக்கா, சித்திரை விழாவா, வள்ளுவர் பிறந்த நாள் விழாவா, சரி அன்னைக்கு வந்துட்டு தெரிஞ்சவங்கள ஒரு 10 பேர் கூப்பிடுறது. அந்த மூஞ்சி மட்டும் தான் இருக்கும், போன மூஞ்சி தான் இருக்கும். அதில் 1-2 போயிட்டு இருக்கோம், புதுசாக 1-2 ஏதோ ஒன்று வந்துருக்கும். ஆனால் நான் பலமுறை அந்த மன்றத்துக்கு இந்த விழாவில் போகும்போதெல்லாம் சொல்லுவேன். அது வந்து சொல்லுவேன்னா, என்னங்கவன் எல்லாரையும் கூப்பிடுவியா, வாயா வீடு வீடா நான் இப்படி மடி பிச்சு கேட்குறேன். வீட்டுக்கு 1 ரூபா 10 ரூபா போட்டோம். இந்த தகவல் முழுக்க இருக்கிற ஆள் எல்லாம் போட்ட பிறகு அதை எடுத்து வந்து நம்ம அந்த மன்றத்தை பெருசாக கட்டி பல நிகழ்ச்சிகள் அங்கே செஞ்சாக்கா அந்த மன்றம் வளரும். அங்கே தமிழ் விழா நடத்தினாக்கா எல்லாம் வந்து அங்கே பார்ப்பாங்க. அது இல்லை, அது எப்படி சொல்லி பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா போகிறதே நிற்க வச்சுட்டோம். நம்ம தம்பி முரளி கூட ஒரு முறை முனிசிபல் பிரசிடெண்ட்டாக வரும்போது அதுக்கு காம்பவுண்டு கொஞ்சம் போட்டு விட்டாங்க. அதுக்கு முன்னே இருந்தவங்கலாம் வந்தவங்கலாம் விழா இருக்கும்போது நான் இதை மாடி கட்டிடுறேன், பில்டிங் கட்டுறேன், கீழே மாட்டத்தில் வந்துட்டு லைப்ரரி இருக்கணும், மேல் மாட்டத்தில் மன்றம் கூட்டணும், அதுக்கு மேல் மாட்டத்தில் வந்துட்டு இது இருக்கணும், அது இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு அடுத்த வருஷம் பார்த்தா அது எதுவுமே இருக்காது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்கா, எல்லாருக்கும் மனசில் ஒரு சிலருக்கு கோபம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வெளிப்படையா நம்மளாம் பேசுறது வெளிப்படைதான். நம்ம மறைச்சி யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. நான் கட்சி ரீதியாக எதுவும் சொல்கிறதும் கிடையாது. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் நான் என் கட்சின்னு சொல்லி நான் சொல்கிறதே கிடையாது. அன்பு யார் அதிமுகன்னு தெரியும். அப்போ ஏன் இது நான் ஹைலைட் பண்ணி சொல்லணும். இப்போ கூட நான் ஜெயபால் சொல்லும்போது தமிழர் கூட்டு கூட்டிக்கிறேன், என் அதிமுக சொல்லாதுன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு காலத்தில் மாறிக்கப்போம், அள்ளிக்காலகட்டு இருந்துட்டு இந்த தமிழ் சித்திரை விழா விழா எடுப்போம். அத்தனை தங்க வயலில் இருக்கிற வாலிபர்கள் அத்தனை பேரும் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பாக அவன் என்ன நடிக்கிறானோ அதெல்லாம் ஆடிட்டு அப்படியெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு விழாவை ரொம்ப சிறப்பாக அந்த ஊர்வலம் ஒரு 10-15 தேர் இழுத்துட்டு வருவோம். இழுத்துட்டு எல்லா ஏரியா பக்கமும் வருவோம். பாலக்காட்டில் இருந்துட்டு அப்படி மாரிக்கப்போ ஸ்டார்ட் ஆனால் பாலக்காட்டு எண்டு இதுவாகி அப்படியே இந்த கேரடி வழியாக வந்து அசோகன் வழியாக வந்து ஜார்ஜியாவில் போய் முடியும். அப்படி ஒவ்வொரு வருஷமும் செய்யாதது இல்லை. அவன் என்ன குண்டடி அடிச்சா கூட பயந்தவனே கிடையாது. அந்த நாள் வந்துச்சா விழா, பொங்கல் விழா வச்சா அப்போ ஒரு விழா. என்ன ஆச்சுனாக்கா புதுசாக ஒரு கட்சிக்காரன் ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டான், பொங்கல் விழாக்கு இந்த கட்சிக்காரன் ஒரு இது மலையாளி கிரௌண்டில் பண்ணுவான், இன்னொருத்த என்ன பண்ணுவான் மைசூர் மைன்ஸில் பண்ணுவான். அவன் கட்சி ரூபத்தில் கட்சி ஆளை வச்சுக்கிட்டு சேர்க்க ஆரம்பித்தான். அவன் அப்படியே பிரிஞ்சு போயிட்டான். தமிழன் ஒன்றா இருந்தான், தமிழனை பிரிச்சுக்கணும். ஆகையினால இப்போ நான் இதில் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீ எப்படி இருந்த அப்படியே தான், நீ எப்படி வந்த அப்படிதான். வாழ்க்கையில் நம்ம பிறக்கும்போது என்ன மாதிரி பிறந்தோமோ போகும்போது அப்படி தான் போகிறோம். எதையும் எடுத்துன்னு போகிறதில்ல, எதையும் சேர்த்துன்னு போகிறதில்ல. தம்பி பிரகாசம் பேசும்போது சொன்னால், இவ்வளோ பேர் பெரும்பாலும் மக்கள் 80% பேர் நம்ம இந்த தங்க வயலில் வாழறோம். மாற்று கட்சிக்காரனுக்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, தமிழனுக்கு ஒரு பள்ளிக்கூடமே இல்லை.
அப்போ இல்லைன்றதுக்கு காரணமே வந்து நம்ம தான், இல்லாத இல்லை. இந்த தங்க வயல்ல தமிழ் பள்ளியில் படித்தவன்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிக்கிறான், டாக்டர் ஆகிக்கிறான், எல்லா வித இன்ஜினியர் ஆகிற எல்லா தொழிலையும் போயிருக்கிறான். தமிழ் படித்தவன் ஐபிஎஸ் ஆகியிருக்கான். ஆனால் இப்போ ஏன் இல்லைன்னாக்கா, வளம்புறை இல்லைன்னா போயிடுதுனாக்கா, யாரோ ஒருத்தன் போட்ட கோடு ரெண்டு புளியை பார்த்து மூணை சூடு போட்ட மாதிரி எல்லாம் ஒரு இந்த கன்னடா மீடியம்னு இங்கிலீஷ் மீடியம் வெள்ளையான வெளியேறு சொல்லி அடிச்சது நம்ம தான். வெள்ளை இருக்கக்கூடாது அந்த ஊர்லன்னு சொல்லிட்டு இந்த பிஜிஎம் நடத்தும் போது வெள்ளை இருக்கும்போது சுழட்சமாக இருந்துச்சு. நான் சொல்ல போனேன்னா சுதந்திரமாக இருந்துச்சு. வீடு அவன் வந்து கட்டினா கூட இவன் இவரு தான் வாழணும், இந்த வீட்டில் இவர்கிட்ட அந்த வீட்டில் அவர்கிட்ட சொல்லிட்டு கேப் விட்டு வாழ்ந்தான். இப்போ எங்கே கேப் இருக்குது? எல்லாம் ஒட்டிக்கணும். ஏன்னா ஜனத்தொகை ஜாஸ்தி ஆகிட்டோம். ஒரு வீட்டில் வந்து 10 பேர் ஆகிட்டான், 2 பேர் 3 பேர் இந்த வீட்டுக்கு இப்போ 10 பேர் ஆகிட்டான். அதுக்கு இடம் 10ல் சேர்த்துக்கிட்டான். ஆனால் சுகாதாரத்தை கொடுத்தோம் அவன். இன்றைய நிலையில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சுகாதாரன்றது சுத்தமாக செத்து போச்சு. ஏன்னா இந்த ஊரில் இருக்கிறவனை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருந்தால், ஒரு நகரமன்ற உறுப்பினரா நல்லா தெரிஞ்சவனை இவன் வந்துட்டு போய் டேபிளை தட்டி கேட்டால் அதுக்கு அவன் பதில் சொல்லணும். ஒரு கமிஷனர் ஆகட்டும் அல்ல மற்ற எவனோ இருக்கட்டும், எழுதி நின்று அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் ஒரு பொறுப்பு கொடுத்து அங்கே போனாக்கா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்கள் 5000 ரூபாய் 1000 ரூபான்னு கொடுத்துட்டு ஓட்டு போட்டு அவனை சட்டசபைக்கு அனுப்பிச்சிட்டு நீ எங்கே உயர்ந்து நிற்குவ? நீ எப்படி உயர முடியும்? உன்னை அவன் அடக்கி வாசிக்கிறான். அந்த அடக்கி வாசிக்கிற கட்டம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு தங்க வயலில் என்ன ஆட்சி நடக்குது, என்ன தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நடக்கிறாங்க, யார் இருக்காங்க? இந்த தங்க வயலில் இருக்கிறவன் 10 பேர் அவன் கூட இருக்கிறான்னா யாரா சொல்ல முடியுமா? இதே கட்சிக்காரர் கொடுக்குறாங்க. எங்களை விட்டு அவங்க எந்த வேலை செய்யறதில்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வில்லேஜுக்காரனோட வந்து செய்கிறாங்க அந்த வேலையை. தங்க வயல்கார ஓட்டு போட்டாதான் அவன் சட்டமன்ற உறுப்பினர், அவன் எவனா இருக்கட்டும். தங்க வயல் மக்கள் ஓட்டு போடலன்னா எவனாலும் ஆட்சி புரிய முடியாது. ஒற்றுமை வேணும். ஒரே ஒரு ஒற்றுமை நீ வச்சுட்டியானாக்கா உன்னை அசக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஊரு உள்ள உன்னை எவனாலையும் அசைக்க முடியாது. தமிழன் வராண்டா, தமிழர் குரல் கேட்குறாங்கன்னு சொல்லும்பொழுது அவன் ஓடி ஒழியணும். ஆனால் எவனோ வரும்போது நம்ம ஓடி ஒழியறத நிறுத்திட்டு நம்ம வரும்போது அடுத்தவங்க ஒழிகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. எங்களுடைய வயசெல்லாம் நிறைய போயிடுச்சு. நாங்கள் ஆடாத ஆட்டம் இல்லை கட்சி என்று பேச விட்டு தமிழ் என்ற ஏரியா பகுதியில் நம்ம தங்க வயலுக்காக அதிகமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறோம். மாரிகுப்பத்திலிருந்து பாலக்காடு வரைக்கும் எங்களுடைய சேவை. இப்படி எடுத்தீங்கன்னா பாலடுப்பள்ளியிலேருந்து இந்த பக்கம் இருக்கிற பால்டேரி இப்படி சுற்று வட்டம் தான். இந்த 3-4 கிலோமீட்டர் தான் எம்எல்ஏ தொகுதி இருந்தது. இன்னைக்கு 25 கிலோமீட்டருக்கு அப்படி போயிடுச்சு, 25 கிலோமீட்டருக்கு இப்படி போயிடுச்சு. நம்மளை ஒடுக்கணுன்றதுக்காகவே நம்மளை இவனுடைய ஒரு கிரிப்னஸ்ல இவன் இல்லைன்றதுனாலேயே இவன் என்ன பண்ணிட்டான், 25 கிலோமீட்டர் தூக்கி அப்படி போட்டான், 25 கிலோமீட்டர் இப்படி போட்டான். வில்லேஜுங்களெல்லாம் எடுத்து போட்டு நம்ம எவன் பணம் கொடுத்தாலும் ஓட்டு போடுறான், நம்ம வந்து விலை கொடுத்து அவனை வாங்கிடலாம், நம்மளே வரைக்கும் இருக்கலான்றான். ஏன் அவன் ஆகிறான்? வில்லேஜில் இருக்கிறவன் 70% ஓட்டு, 50% அவனுக்கு ஓட்டு விழுது. அதில் 2 கட்சிக்காரை பங்கிட்டுக்கிறான். ஆனால் தங்க வயல் பகுதியில் வரும்போது அவனுக்கு காசு கொடுத்து ஓட்டை கலெக்ட் பண்ணிக்கிறான். அப்போ வந்து அவன் வெற்றி பெறான், நம்ம தோல்வி அடையும். இதே ஒற்றுமை 110, 120 லட்சம், 1,30,000 பேர், 20,000 பேர் நம்ம இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி. என் தமிழுக்கும் என் தங்கவயல் மண்ணுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் நமது பணிவான மாலை வணக்கத்தை
அன்பார்ந்தவர்களே, அண்ணன் ஜெய்பால் அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். அண்ணன் அவர் சொன்னார், கண் கெட்ட பிறகு எதிரை நமஸ்காரம் இல்லை. 2-3 ஆண்டாக நான் அவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அண்ணா, தயவு செய்து நான் இப்படி ஒரு கூட்டத்தை நாம் பொதுவாக அரசியல் சாதி மதத்தை விட்டுவிட்டு பொதுவாக தமிழர்கள் நாம் தமிழிலிருந்து அரப்பா மகந்தாரெல்லாம் நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை. தங்கவயல் வரலாறு புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அருமை கே. சீதாராமன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். 5000 ஆண்டுக்கு முன்பாகவே இங்கிருந்து தங்கத்தை எடுத்து வணிகம் செய்திருக்கிறார்கள். இருப்பினும் நாம் ஒன்றிணைந்த இந்தியா இருக்கும் பொழுது இங்க இந்த தங்க வயலை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கண்டெடுத்து இங்க வந்து இந்த பொண்ணை வந்து எடுக்கும் பொழுது நம்ம பக்கத்துல இருந்த மாவட்டங்களிலிருந்து நம்ம வந்தாலும் நம்ம வந்து இங்க வந்து தமிழர்களாக தமிழர் பூர்வக்குடியாகத்தான் நம்ம இங்க இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வசித்து கொண்டிருக்கிறோம். இடைப்பட்ட காலத்துல 1982 முன்பு பின்பு என்பதுதான் நம்ம வந்து தங்கவயல் நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழல் வந்து இருக்கின்றது. 82ல வந்து தாய்மொழி கல்வி படிப்பதற்காக தடை கோகாக் கமிஷன் வந்து பரிந்துரை செய்து இங்க வந்து தமிழை வந்து தாய்மொழியில தான் வந்து கனடால வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்தாரு. ஆனா அங்க இருக்கின்ற எல்லாமே வந்து வந்து அநீதி நடக்குது. ஏன்னா எல்லாமே வந்து ஒண்ணு பார்த்தாக்கா தமிழ் மருத்துவம் வந்து அதிகமா இருக்கான், அடுத்து வந்து தமிழ். அப்போ இந்த மாநிலத்தில் அவன் செய்ததான் அந்த மாநிலத்துக்கான நீதி தான் செய்தான். எப்படி வந்து இந்த மாநிலத்தில் வந்து அந்த மாநிலம் மொழியை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கனடா பரிந்துரை செய்தான். ஆனால் இங்க வந்து கட்டாயப்பட்டதுனால தான் வந்து என்போர்ஸ் பண்ணதுனால தான் வந்து மக்கள் வந்து எதிர்த்து போராடினாங்க. போராடி கூட அது வந்து நியாயமாக தான் வந்து திரும்பி வந்து அது திணிக்கப்பட்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு கலவரமாகி இங்க வந்து நம்முடைய தமிழர்கள் வந்து ஆய்வு சொல்லப்பட்டார். அது வந்து அண்ணன் எல்லாமே சரித்திரம். இது சரித்திரம் வந்து இளையவர்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும். அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுனாக்கா தமிழ் பள்ளிக்கூடம் எல்லாமே வந்து அப்படியே சரிஞ்சுட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம தங்கவயல் சார்ந்தவங்க எல்லாமே என்ன செய்யறாங்கனாக்கா தமிழ்ல சேர்த்தாம கன்னட மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் அப்படியே வந்து பிள்ளைகளை வந்து சேர்த்துட்டு வராங்க. அதனால என்ன சிக்கல்னாக்கா இன்னைக்கு தங்கவயல் சார்ந்த இளையவர்களுக்கு பசங்களுக்கு தமிழும் சரியா வராது, கன்னடமும் சரியா வராது, ஆங்கிலமும் சரியா வராது. சிக்கல் ஏன்னாக்கா நம்ம யோசிக்கிறது வந்து தமிழ்ல யோசிக்கணும். யோசித்து படிக்கும் போது அது தமிழை படிச்சாக்கா ஈஸியா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து கல்வி முறை வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால வந்து எல்லாம் வந்து பிரிட்டிஷ். அதனால வந்து அவன் வந்து இங்கிலீஷ்ல தமிழ்ல யோசித்து இங்கிலீஷ்ல பேசுவான் டிரான்ஸ்லேட் பண்ணி. அதே மாதிரி தமிழ்ல யோசித்து கன்னடத்துல பேசுவான், தமிழ்ல யோசித்து மற்ற மொழிகளில் பேசுவான். ஸோ இந்த சிக்கல் என்பது வந்து இருக்கு. ஆகையால நம்ம என்ன செய்யலாம்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க பார்த்தாலும் தமிழ் பள்ளிக்கூடம் இருந்தது. இன்னைக்கு வந்து 2 இடத்துல தான் வந்து தமிழ் பள்ளிக்கூடமே இருக்குது தங்கவயல்ல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க 2 இடத்துல தான் வந்து தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கு. ஏன் தமிழ் பள்ளிக்கூடம் வந்து அரசாங்கம் சொன்னானா நீ வைக்க கூடாது படிக்கூடாதுன்ட்டு இல்ல, அரசாங்கம் வைக்கிறான். நம்ம மக்கள் யாரும் எடுத்து போய் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துக்கிறது இல்லை. தவறு நம்ம பக்கம் தான் இருக்கு, பிழை நம்ம பக்கம் தான் இருக்கு. ஆகையால இந்த கூட்டம் வந்து எதுக்குனாக்கா நம்முடைய பண்பாடுன்றது ஒன்று இருக்கு, கலாச்சார நாகரிகம் என்பது. அது வந்து பிரிக்க முடியாது, மண்ணையும் பிரிக்க முடியாது, மொழியும் பிரிக்க முடியாது. அதனால எல்லாமே வந்து நம்முடைய அரசியலை வந்து விட்டுட்டு மதத்தை விட்டுட்டு சாதியை விட்டுட்டு தமிழர்கள் என்ற ஒரு உணர்வோடு நம்ம ஒன்னா சேர்ந்து நம்முடைய பண்பாட்டை வந்து நம்ம அடுத்து எடுத்துட்டு போனதுக்கு தான் வந்து அண்ணன் முயற்சி எடுத்திருக்காரு. இந்த முயற்சியை வந்து நான் வந்து வரவேற்கிறேன். இதுல எந்த காரணத்துக்காகவும் சரி ஒருத்தரை வந்து ஒரு தனிப்பட்ட ஆளை வந்து முதன்மைப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது வந்து
எந்த இயக்கங்கள் ஒரு நிலையில எல்லாம் இளைய தலைமுறையை வந்து முன்னிறுத்தி நம்ம ஒற்றுமையா செயல்பட்டோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ஒற்றுமை என்பது வெற்றி என்பது இருக்குது. ரெண்டாவது 1981 அபிஷியல் ஆக்ட், அது என்ன சொல்றாங்கனாக்கா 85 விழுக்காடு, அதாவது 15 விழுக்காடுக்கு மேல வந்து எங்க வந்து கர்நாடகத்துக்குள்ளவே அந்த மொழியை ஒரு மொழியை பேசுறாங்களோ 15 விழுக்காடுக்கு மேல அந்த மொழியில வந்து அரசாங்க ஆணை, அறிக்கை, சுற்றறிக்கை, பலகை, பேர் பலகை எல்லாமே போடலாம். அதான் வந்து இப்போ வாட்டார் நாகராஜ் அவர் வந்து இங்க வந்து பிரசன்ட் பண்ணிட்டு போகும்போதும் தமிழர் கூட்டமைப்பு சார்பாக வந்து அந்த மெமரண்டம் டிசி கிட்ட கொடுத்து எல்லாம் கொடுத்து திரும்பி எழுத வச்சோம். நமக்கு எல்லாம் இருக்கு, என்னன்னாக்கா ஒரு பயம் எங்க போனாலும் பயம். இங்க யாரையும் வந்து நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. தமிழ் வகையில தமிழ் வந்து அழகா வந்து எழுதலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா வணிக கூடாரங்கள்லாம் போய் பாருங்க, நீங்க ராபர்ட்சன் பேட்லயும் சரி, ஆண்டர்சன் பேட்லயும் சரி, எல்லாம் வச்சுக்கிறவங்க எல்லாம் தமிழ்காரன் தான். ஆனா வந்து அரசாங்கம் சொல்லுது நீ வந்து கன்னடா வந்து 60% போடணும், ஆனா வேற மற்ற மொழியில போடலாம். ஆனா போட மாட்டான், எல்லாம் பயம். பேர் போடலாம், நீ எந்த லாங்குவேஜ்லாம் போடு, கன்னடா சொல்றாங்க. நம்ம ஏன்னா இந்த மண்ணை சார்ந்து நம்ம இங்க வாழ்றோம், கன்னடா மொழிக்கு வந்து முன்னுரிமை கேட்டு போடுவோம். அடுத்த மொழியெல்லாம் எழுது, தமிழ் எழுது, வேற மொழிகள்லாம் எழுது. அந்த ஒரு தெளிவும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து இல்லை. எல்லாம் என்னன்னாக்கா ரொம்ப இந்த விஷயம் என்னன்னாக்கா இன்னொரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் என்னன்னாக்கா தங்கவயலை சார்ந்த சில அரசியல்வாதிகளுக்கு காணா சேவை பேசுறதுனா கூட பேசுறதுக்கு நீ மக்கள் கிட்ட தான் நீ பேசுற, நான் வந்து உங்க கிட்ட பேசுறேன், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மொழிகிட்ட நான் பேச முடியும். அதான் நான் வந்து கன்னடத்தில் பேசணுன்ற அவசியம் இல்லை. என் மக்கள் கிட்ட நான் பேசும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் காணா ரொம்ப திக்குமுக்கில் அப்படியே அடிச்சு பேசுவாங்க. பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது பார்த்தாக்கா அண்ணா இது எங்கே இருக்காரு, அண்ணா இருக்காரு. அண்ணா வந்து அவருடைய வட்டாரத்துல ஒரு கூட்டம் வச்சிருக்காரு, பேசக்கூடிய எல்லாம் தமிழ் மக்கள். ஆனா கன்னடத்துல பேசிட்டு பர்மிஷன் கேட்கிறாரு, நான் வந்து தமிழ்ல பேசுகிறேன். யாருக்கு நீங்க வந்து பயந்து நீங்க வந்து பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நேரா உங்களுக்கு கேட்கிறேன், நேருக்கு நேரா பேசுங்க, மக்கள் கிட்ட பேசுறீங்க. நம்ம மக்கள் கிட்ட பேசுறோம், நம்முடைய மொழியில பேசுறோம். அது யார்கிட்டயும் நம்ம வந்து பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கனடா பேப்பருக்காரங்க கூப்பிட்டுனால அது பர்மிஷன் கேட்கிறோம். கூப்பிடுது, அது வந்து தப்பு இல்லை, தப்பு இல்லை. நாங்க நம்ம வாழ்றது கனடா, அந்த கனடாக்கு மதிப்பு கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். அந்த சப்ஜெக்ட் அங்க பேசுற நேரத்துல பல தரப்பட்ட மாத்தியம் கனடா மாத்தியம் கனடா பேப்பர் வந்திருக்குது, அவங்க கிட்ட பேச வேண்டியது. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா இல்ல சார், நீங்க என்ன சப்ஜெக்ட் பேசுறீங்களா, தமிழ் பற்றி பேசணும், இன்னொரு பற்றி பேசாதீங்க. எல்லா லீடரும் வந்துக்கிறாங்க, யாரும் புண்படுற மாதிரி பேசாதீங்க. தமிழ் முன்னேற்றம் என்ன பண்ண தமிழ் முன்னேறும், அதை பற்றி பேசு. நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணோம், எல்லாருமே சேர்ந்து அந்த டைம் சப்போர்ட் பண்ணிட்டு இல்ல வந்தாரு, நான் அத பத்தி சொன்னேன். பதவி விட்டு வெளிய போறேன்னு சொன்னாரு. இல்ல செய்தாரு, அன்னைக்கு சொன்னாரு ரிசைன் பண்றேன்னு. ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட். இப்போ இந்த கூட்டம் கூட்டி இருக்கிறது வந்து தமிழ் பண்பாடு நிகழ்ச்சி. யார் பேசினாலும் பண்ணி யார் பேசினாலும் எந்த லாங்குவேஜ் பத்தியோ எந்த அரசியல் பத்தியோ எந்த முன்னேற்றத்தை பத்தியும் பேசக்கூடாது. வெறும் தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, இது ஒண்ணுதான் வாக்கியமே தவிர வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா இப்ப முடிச்சிட்டு எடுக்காது, என்ன செய்யணுன்றதை மட்டும் தயவு பண்ணி கருத்துக்களை மட்டும் சொல்லுங்க. இதெல்லாம் இதுக்கு மேல்பட்டு என்ன செய்யலாம் தம்பி, இதுக்கு மேல்பட்டு என்ன பேசலாம் மட்டும் கேட்டோம். இப்படி போட்டு வந்தது எதையும் வேண்டாம். என்ன சொல்ல வரேன்னாக்கா நமக்கு அரசாங்கமே வந்து உரிமைகள் கொடுத்திருக்கு. அந்த உரிமை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகர்வோம். தமிழர்கள் என்று ஒருங்கிணைந்து எல்லாமே வந்து தமிழர்கள் என்று ஒருங்கிணைந்து
எங்க மாரிகுப்பத்திலிருந்து பாலக்காடு மக்கள் சுத்தவட்ட கிராமங்கள் எல்லா இடத்துலயும் வந்து தமிழர்கள் இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வந்து ஒருங்கிணைந்து நம்ம பேசி இந்த முன்னெடுப்பு நம்ம எடுத்து நம்முடைய மொழி எப்படி பாதுகாக்கணும். அந்த இடத்துல மன்றத்தில் வந்து ட்ராமா இருந்துச்சு, அந்த நாடகம் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் ஊர்வலம் இருக்கிற டைமில் வந்து புலி வேஷம் போடுவாங்க. அது எடுத்து நம்ம இப்போ இருக்கிற தலைமைக்கு தெரில, அதை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் அண்ணன் வந்து பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. அந்த முயற்சிக்கு வந்து நம்ம எல்லாம் வந்து அவருக்கு துணை நிற்கணும். அதுக்கு வந்து மாரிக்கப்பட்டு பாலக்காடு அங்கங்கே போய் மீட்டிங் போடுங்க, அந்தந்த ஏரியாவில் போய் மீட்டிங் போடுங்க. நீங்கள் நான் சொல்கிறது வந்து பியூடி கெஸ்ட் வேணாம், மாரிக்கத்தில் போட மாரிக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு 60+ இருக்காங்க, அவங்களுக்கு கூப்பிடுங்க. அவங்களுக்கு தெரியும் ஹிஸ்ட்ரி, தமிழ் ஹிஸ்ட்ரி தெரியும், அவங்ககிட்ட சொல்லுங்கள். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே அவங்கள வர வைங்க. வெளியே அவங்க இருப்பாங்க, ஒரு ஏரியாவில் 10-20 பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஐடியா கேட்டு நெக்ஸ்ட்டு மாரிக்கத்தில் முடிச்சோம்னா அடுத்து சாம்பியன் போங்க, சாம்பியன் முடிச்சா ஊர்கம் போங்க, ஊர்கம் போனால் என்ட்ரிஸ் போங்க, லாஸ்ட்டாக பாலக்காடு இதெல்லாம் முடிச்சு வந்துட்டு டவுன் பக்கம் வாங்க, சொல்லி புரிய வைங்க. இது வந்து புரிய வச்சுட்டு இது டிசைன் மாதிரி அண்ணன் எடுத்துக்கிறது ஒரு நல்ல முடிவு. அவருக்கு எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். உணர்வுள்ள கூட்டத்தை ஏற்பாடு செய்து திடீரென்று ஏற்படுத்தி இவ்வளோ பேரை கூட்டினதுக்காக அவருக்கு முதல்ல நன்றி சொல்றோம் ஜெய்பால் அவர்களுக்கு. இந்த கூட்டமாகப்பட்டது பழைய வரலாறுல பேசாத விட்டுடலாம். நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடக்க போவகை நல்லவைகளாக இருக்கட்டும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஏன்னா தமிழை பற்றி பேசணும்னா இன்னைக்கு மட்டும் போதாது, ஒருத்தரும் 2 hour 3 hour பேசுவாங்க. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு தமிழ் உணர்வுள்ள தலைவருங்க இங்க வந்திருக்காங்க. ஏன் இது சொல்றேன்னு சொன்னா அவங்க பதவி பெரிய பதவி இருந்தாலும் அந்த தமிழ் உணர்வோடு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க மத்தியில நம்ம அவங்களுக்கும் இடம் கொடுக்கணும். இன்னைக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம எனக்கு முன்னால பேசணுங்க எல்லாம் சொன்னாங்க, அது வைத்தறிச்சல். ஏன்னா 80% தமிழர்கள் வாழ்ற இடத்துல ஒரு தமிழ் போர்டு இருக்கிறத அழிச்சிட்டு அந்த போர்டுல கன்னடாவும் இங்கிலீஷ் மட்டும் இருக்கிறதால நம்மளுக்கெல்லாம் வைத்தறிச்சல். அது இன்னைக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா என்னன்னு சொன்னா தமிழ் உணர்வு எங்க வந்துச்சு பாரு. இன்னைக்கு கன்னட வெறி பூச்சி யாரோ வந்தான், அவன் பேர் கூட சொல்றதுக்கு தயாரில்லை. ஆனா இன்னைக்கு வந்து தமிழ் அழிச்சிட்டு போனான். ஆனா தங்கவயல் மக்கள் தமிழ் மக்களே கொதித்து எழுந்தாங்க. கொதித்து எழுந்து அதுக்கு போராட்டத்துக்கு தயாரானாங்க. அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குற தலைவர்கள், அங்க இருக்கிற நகரமன்ற தலைவர்கள் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கிடுச்சு. அப்பேற்பட்ட பொங்குகின்ற போராட்டம் மூலமா இன்னைக்கு தமிழ் எழுதுனாங்கன்னா அதை விட சார்ந்த சிறந்தது எதுவுமே கிடையாது. அவங்கள எவ்வளவு பாராட்டினாலும் கம்மி தான். இன்னைக்கு நம்மளுக்கு தமிழ் உணர்வு வந்து அழிஞ்சு கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இன்னைக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டாருன்னா உண்மையிலே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு வெளி இடத்துல கம்மியா இருக்கிற தமிழ்காரங்க அந்த இடத்துல கூட தமிழ் போர்டு இருக்குது. இன்னைக்கு தம்பி வைரஞ்சி சொன்னாரு, அது உண்மை. அது நமக்கெல்லாம் தமிழ் டவுனுக்கு போனோம்னு சொன்னா அந்த எழுத்துக்களை பாக்குறோம். கன்னட எழுத்து இருக்குது, இங்கிலீஷ் எழுத்து இருக்குது, தமிழ் எழுத்து இருக்கணும். ஏன்னா இங்க 80% தமிழ்கார துணை ஜனாதிபதியே சொல்லியிருக்கிறான். அந்தந்த இடத்துல மெஜாரிட்டி இருக்கிறவங்க அந்த மொழியில அவங்க எழுதணும்னு சொல்லி துணை ஜனாதிபதியே சொல்லியிருக்கிறான். ஆனா அதையெல்லாம் கடந்து இங்க செய்யறாங்கன்னா அதுக்கு இதுல இருக்கிற அதிகாரிகள் செய்கின்ற தவறு. அதை சுட்டி காட்டுன்னா இது போல கமிட்டி ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்க கமிட்டி இன்னோட போகக்கூடாது. இதுல அரசியல் இருக்கக்கூடாது. நம்ம அன்பு பேசினாப்ல, எல்லாரும் பேசினாங்க, சிறப்பா பேசினாங்க. இன்னைக்கு வள்ளல் வந்திருக்காப்ல, கே ராஜேந்திரன் வந்திருக்காரு, தம்பி வந்திருக்காரு, இன்னும் எல்லாரும் வந்திருக்காங்க. கேசி முரளி அவரு கூட முனிசிபாலிட்டியில தலைவராக இருந்தவர். இன்னைக்கு எல்லாரும் தமிழ்காருங்க. அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. உணர்வுள்ள இன்னைக்கு மேல் நடக்கப்படுறது. ஏன்னா இன்னைக்கு தமிழ் மடத்தை பத்தி பேசினாரு, நம்மளுக்கெல்லாம் பெஜாரு. இன்னைக்கு தமிழ்ச்சங்கம் பெங்களூர்ல எப்படி இருக்குது, அத மாதிரி தமிழ்ச்சங்கத்தை இங்க உருவாக்கலாம். இன்னைக்கு நம்ம எழுதுன்னு சொன்னா யாரும் பணம் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. நம்ம ஏற்படுத்தணும்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு போயிடுறோம். நம்ம வரலாறு நிக்கணும். அந்த வரலாறு நிக்கணும்னா இங்க வந்திருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இன்னும் வராதவங்களுக்கு கூட கூப்பிடலாம். நம்மளுக்கு தமிழ் தலைவங்க யாரா இருக்கிறாங்க எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வைக்கலாம். இல்ல அரசியல் இருக்கக்கூடாது. தமிழ் உணர்வுள்ள எல்லாரும் கூப்பிட்டு ஒரு கமிட்டி ஏற்பட்டு எல்லாரும் தலைவர்கள் தான் அதை ஏற்படுத்தி சிறப்பாக ஏற்படுவதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கு என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய மாலை நேர வணக்கத்தை விரிவாக்கப்படுகிறேன். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பொங்கி புகழ் மணக்க 2,000 ஆண்டுகளுக்கு முன்பே முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என பல சங்கங்கள் கண்டது தமிழ். உலக மொழிகளிலே தாய்மொழிக்கு தாய்மொழி தமிழ் என்று கூறுவர். அது உண்மையும் கூட.
சென்ற ஆண்டு இதே மாதம் 16ஆம் தேதி நான் வந்து டெக்சாஸ் பாரதி கலைமன்றத்தில் அழைக்கப்பட்டு அங்கே போயிட்டு யூஎஸ்ல 14ஆம் தேதி புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினத்தை நான் கொண்டாடணும் டெக்சாஸில். இப்போ நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், காலங்கள் மாறி இருக்கிறது. மாறியதற்கேற்ப நாம் செயல்படுறோமான்றது நாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இங்கே அழைக்கப்பட்டிருக்கிற நம்மெல்லாம் அழைத்தவர் வந்து ஜெய்பால் அல்லது இன்னும் யாருன்னா ஒருத்தர் 2 பேர் கூட இருந்திருக்கலாம். அவங்களுடைய நோக்கங்களே நமக்கு இன்னும் சரியாக தெரியல. ஏன்னு சொன்னால், கர்நாடக மாநிலத்திலேயே இது நாள் வரைக்கும் இருக்கின்ற ஆங்கில பள்ளிக்கூடம் ஒன்றே அரசாங்க பள்ளிக்கூடம் கர்நாடக மாநிலத்தில். அது எது 2 இருந்தது. ஒன்று மண்டியாவில் இருந்தது, இன்னொன்று பெமல் நகரில் இருக்குது பாருங்க, அதுதான் அரசாங்க ஆங்கில பள்ளிக்கூடம். அதே மாதிரி கோலார் தங்கவையில் தமிழ் பள்ளிக்கூடம் இன்னைக்கு இருக்கிறது 2. அரசாங்க பள்ளிக்கூடம் கனடிஸில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், தனியார் எய்டட் பள்ளிக்கூடம் ஈடி பிளாக் கிட்ட இருக்கிற பள்ளிக்கூடம். கடந்த ஒரு ஆண்டு காலமாக அது 2. ஆனால் இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது சரியாக கவனிக்காத கூட விட்டுருக்கலாம். வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கோலார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னட பள்ளிக்கூடங்கள் மூடப்படும். இது வந்து கர்நாடக மாநில அரசு எடுக்கப்பட்ட தீர்மானம். அதற்காக இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடம் கன்னட பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆங்கில ட்ரைனிங்கு 3 நாளாக ஸ்டார்ட் ஆகிட்டு நடந்துருக்கு. நோ மோர் கன்னடா ஸ்கூல்ஸ் இன் கோலார் டிஸ்ட்ரிக்ட். ஒரு மொழி வந்து கன்னடாவில் இருக்கும், மீதி வந்து அதாவது கணிதம், அதாவது மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். இது கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல அனைத்து அரசாங்க கன்னட பள்ளிக்கூடங்கள் மூடப்படும். அந்த மூடின பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற பில்டிங்ல அந்தந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய இந்த நர்சரி ஸ்கூல்களுக்கு அதை அப்படியே அங்கனவாடி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்கள தயார் பண்ணுறாங்க. எல்கேஜி யூகேஜி தயார் பண்ணி அவங்கள வந்து அரசாங்கம் சென்ட்ரலைஸ்ட் ஸ்கூல்ஸ் பண்ண போகிறான். 15 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம், அதான் அரசாங்க பள்ளிக்கூடம். மற்ற அரசாங்க பள்ளிக்கூடங்களெல்லாம் மூடிடுறான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் சென்ட்ரலைஸ் பள்ளிக்கூடம், ஆங்கில பள்ளிக்கூடம், அரசாங்க ஆங்கில பள்ளிக்கூடம். ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், கர்நாடக மாநிலத்தில் அரசாங்க ஆங்கில பள்ளிக்கூடம் 2 தான் இருந்தது. ஒன்று மண்டியா, இன்னொன்று வந்து பெமல் நகரில் இருக்கக்கூடிய பெமல் இங்கிலீஷ் நர்சரி ஸ்கூல் இருக்குல்ல, அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த மாதிரி பெங்களூர்லேயோ என்டையர் கர்நாடகாலேயோ எங்கேயுமே கன்னடா அதாவது அரசாங்க ஆங்கில பள்ளிக்கூடம் இல்லை. இப்போ கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல அனைத்து கன்னட பள்ளிக்கூடங்கள் அல்லது வேற வேற எந்த மொழி பள்ளிக்கூடங்கள், சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு, தமிழ் பள்ளிக்கூடம் கோலார் தகவல் இருக்குது 2. இதை எல்லாமே மூடிடுறான். மூடிட்டு எல்லாமே ஆங்கில பள்ளிக்கூடங்களாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இது ரெசல்யூஷன் பண்ண போறானா, தீர்மானம் பண்ண போறானான்றது இல்ல, ஆல்ரெடி டெசிஷன் ஹவ் பீன் டேக்கன். கன்னடா ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்கிலீஷ் ட்ரைனிங் 3 நாளா நடந்துன்னு. ஆக இந்த இதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஆரம்பத்துல வந்ததுல இருந்து தமிழ் ஸ்கூல் இல்லன்னு சொன்னாங்களா, அதுக்காக தான். இப்போ தமிழர்களுடைய நிலையை 2ஆ எடுத்துக்கணும் நம்ம. ஒண்ணு பொருளாதாரத்துல அல்லது தமிழ் மொழியில. தமிழ் மொழிக்கு உலக தமிழர்கள் அங்க தமிழை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு பக்கம். அரசாங்கத்துக்கு இல்லை, இனிமேல் தமிழ் பள்ளிக்கூடம் இல்லை, கன்னட பள்ளிக்கூடம் இல்லை, முடிஞ்சிடுச்சு. பொருளாதார பலப்படணும்னா 1880 கோலார் தங்கவையில் தங்க சுரங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 145 ஆண்டு காலம், அதில் 120 ஆண்டு காலம் தங்க சுரங்கம் பணியாற்றப்பட்டது. சற்றார 6000 தொழிலாளர்கள் தங்க சுரங்கத்தில்
ஆக்சிடென்ட்ல செத்துருக்கிற 6000 தொழிலாளர்கள், 802 மெட்ரிக் டன் கோல்டை வந்து நம்ம வெட்டி கொடுத்து இந்த தங்கத்தை கொடுத்துருக்கோம். அதாவது இந்த உலகத்துக்கு ஒண்ணுமே இல்லை. இதற்கு காரணம் தங்கவயலில் இருந்த தலைவர்களா, தங்கவயல் மக்களா, அல்லது நம்மளை வழிநடத்தக்கூடிய மாநில கட்சியா, அல்லது நடுவண் அரசான்றதெல்லாம் வந்து டிபேட்டுக்குரிய விஷயம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கின்னு தங்கவயலில் வாழ்கின்ற தங்களுடைய உயிரை பணைய வைத்து பாடுபட்ட இந்த தமிழுடைய எதிர்கால சிறக்க நாம் என்ன பண்ணணுன்ற அந்த நோக்கத்தில் இந்த குழுவை எடுத்துன்னு போகணுன்றதுக்கு ஒரு முன்னுரையாக தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். நன்றி, வணக்கம். சித்திரவேலன் தான் சொன்னார், இந்த சப்ஜெக்ட்டுங்க வேறு வேறெல்லாம் மாறுது. நம்ம வந்து சப்ஜெக்ட் மேலே தான் பேசணும், மற்ற மொழிகளை பற்றியும் பேசக்கூடாது. 35 வார்டு இருக்குது கேஜிஎஃப்ல. 35 வார்டில் வந்து 17 வார்டு பிஜிஎம்எல் தான் இருக்குது, 18 வார்டு நான் மணிகேறாரு. இதில் 17 வார்டில் வந்து ஒரு வார்டுக்கு 4000 பேருன்னு சொன்னால் கூட கிட்டத்தட்ட ஒரு 60-70,000 பேர் ஆகிறாங்க. வெறும் தமிழர்களே, வெறும் தமிழரே. நான் மணிகேரில் வந்து அப்படி பார்க்க முடியாது. ஒரு வார்டுக்கு வந்து 4000 அங்கன்னு சொன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 1,500 அது 2,000 தமிழர் இருக்கும். 50% எல்லாம் சேர்த்தா கூட கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆயிடுறாங்க. 1 லட்சம் பேர் ஒரு இதுக்கு சொல்கிறேன் கணக்கில். இது விழா பண்ணணும்னு சொன்னால் 35 வார்டில் வந்து ஒரு வார்டில் 1000 பேர் வரணும். ஒரு வார்டில் கண்டிப்பாக 1000 பேர் வரணும். அது ஒரு பெரிய மகாநாடு மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும்? ஒரு வார்டில் வந்து ஒரு கமிட்டி பண்ணுங்க, தமிழர் கமிட்டி பண்ணுங்க. வந்துக்கிறவங்க எல்லாருமே வந்து தமிழ் உணர்வு உள்ளவங்க தான். பழைய லீடருங்களாக இருந்தால் கூட இந்த உணர்வுன்றதுனால வந்து எல்லாருமே ஜெயபால் கூப்பிட்டுக்கிறாருப்பா, கண்டிப்பாக நம்ம போகணும், அது என்ன நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி அப்படின்னு வந்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கும். ஏன்னா இது நம்ம நிகழ்ச்சி. இந்த கர்நாடகாவில் வந்து 1.5 கோடி பேர் இருக்கிற தமிழர், ஒரு சீட்டு கூட கிடையாது யாருக்கும். தமிழருக்கு வந்து ஒரு சீட்டு கூட கிடையாது. ஆனால் மைனாரிட்டி சீட்டு வாங்குறான், மைனாரிட்டி சீட்டு வாங்குறான். நம்ம ஏன் சொல்கிறோன்னா, எங்கே வந்து மெஜாரிட்டிக்குதோ அங்கே வந்து யூனிட்டி இருக்கு, எங்கே இது இருக்குது மைனாரிட்டிக்குதோ அங்கே யூனிட்டி. மக்களுக்கு தான் பிரச்சனை இல்லை. நம்ம அதிக மெஜாரிட்டி ஆனால் யூனிட்டி கிடையாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த நிலைமையில் வந்து இருக்கிறோம். ஸோ அது ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி வந்து அது என்ன சொன்ன மாதிரி அந்த சித்திரவை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம வந்து கமிட்டி என்ன பண்ண எது பண்ணணும்னு பண்ணலாம். வாழ்த்துக்கு நன்றி. இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் எங்களை அழைச்சதுக்காக மெயினாக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். என்ன சொன்னாக்கா, தமிழர்ன்றது நம்ம தமிழ் ஆளுங்களே அதை வந்து ஓரங்கட்டுறாங்க. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவங்க வந்து எல்லாம் சிறுத்திங்க, அந்த மாதிரி தைரியமாக உள்ளவங்க இன்னைக்கு இங்கே வந்துட்டுங்க. நிறைய பேர் ஹைடிங்காக இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க. அந்த பயத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும். நம்ம ஆளுங்களே நிறைய பேர் தமிழர்கள்லாம் ரொம்ப பயந்த சுபாவத்தில் கையை கட்டி வாயை கொத்தி நிற்கிறாங்க. அதுலேருந்து எல்லாம் வெளிப்படியாக வந்தால் தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஒற்றுமைன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேருந்து வெளிப்படையாக எல்லாரையும் கொண்டு வர்றது நம்ம முயற்சி எடுக்கணும். அதே போல் வாலிபனங்கள் இளைஞர்கள் இருக்கிறாங்க, வருங்கால தூண்போ உங்களுக்கு வந்து நடத்துங்க வணக்கம். நாங்கள் வந்து பொங்கல் விழா நடத்தணும். அந்த காலத்தில் நான் சொல்லுகிறேன். அப்போது நாங்கள்லாம் இருக்கும்போது காலேஜில் படிக்கும்போது தான் அந்த இது பண்ணும்போது அப்போ கே ராஜேந்திரன் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். நாங்கள்லாம் காலேஜிலேருந்து ஒரு தேர் எடுத்துன்னு வருவோம் தமிழ் ரோல் இங்கே நடக்கும்போது. இது வந்துட்டு முதல்ல இந்த நாசு மணின்னு ஒரு செத்துட்டார் அவர். அப்புறமா பாடி முருகன் தெரியும் உங்களுக்கு, அவர் அசோகநாதனில் மேகன். நாங்கள்லாம் போயிட்டு மகி செத்துட்டா, நம்ம மகி நம்ம வெம்மல் இருந்தார். அவர் எல்லாமே சேர்ந்து எல்லாருக்கிட்டும் வசூல் பண்ணிவிட்டு இந்த தமிழ் விழா வந்து சிறப்பேக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணோம். தர்மம் கூட இந்த மாதிரி போராடி நாங்கள் வசூல் பண்ணி அவன் கையை காலை போட்டு லீடருங்க ஏன் வரதில்லை, நான் அவங்களுக்கு ஓட்டு வரதில்லை. அதனால் அவன் தமிழ் முன்னுக்கு வைக்கிறதில்லை. ஏன்னா மற்ற ஜாதிகாரர் ஓட்டு வராது நம்மளுக்கு, அவங்க அது ஒரு நியாயமான விஷயம். நான் என்னன்றேன், அப்போ நடத்த தொழிலா வந்துட்டு இப்போ இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டான். பர்மிஷன் கொடுக்கல எஸ்பி, உனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டான் தமிழ் ஊழல் நடத்துறதுக்கு. அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே வந்து ஒரு தலைவர் கூட வரல. நான் நிற்கிறவா அவன் கூட வா, நம்ம எல்லாம் கூப்பிடலாம், இளைஞர்கள் கூப்பிடலான்ட்டு ஒருத்தர் கூட வரல. ஓட்டுக்கு வர நீ, ஆனால் தமிழ் உணர்வுக்கு நீ வரல. அந்த மாதிரி இருக்கும் போதோ ஜெயபால் வந்துட்டு நான் சொன்ன வீட்டுக்கு சொன்னால் நான் வரும்போதோ நீ பார்ட்டியில் வரையா இல்லை தமிழ்நாட்டில் வரையா கிடையாது. நாங்கள்லாம் தமிழ் உணர்வோடு தான் வந்துக்கிறோம், எந்த பார்ட்டியும் கிடையாதுன்னு சொன்னார். எந்த பார்ட்டியில்னாக்கா நம்ம சேர்க்கலாம், சேர்த்துட்டு நம்மளுக்கு கன்னடா வேணாம், தெலுங்கு வேணாம், உருது வேணாம், எவன் வேணாம், நம்ம மொழி நம்மளுக்கு பெஸ்ட்டு. நம்ம என்ன ஒன்றா சேரலாம்.
ஆளுக்கு வந்து 1000 ரூபாய் பணம் பண்ணா அது எங்க போயிடுது? இல்ல நம்ம இளைஞர்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது எங்க போயிடுது? அந்த மாதிரி ஒரு திருவிழா மாதிரி நம்ம பண்ணலாம் கேஜிஎஃப்ல. நம்மளுக்கு எந்த இதுவும் போறாமே வேணாம். நம்ம தமிழர்கள் நம்ம வந்து முன்னேற்றம் பண்ணி நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். நாளைக்கு தமிழனுக்கு கேஜிஎஃப்ல ஒன்று ஆச்சுன்னு சொன்னாக்கா இவெல்லாம் கிரடான்னு தெரிஞ்சோம். எவனும் வர்றதில்ல. நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் பாரு, பார்ட்டிக்காரன் தான் வருவான். ஆனா தமிழ் போட்டு அச்சான்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தவனும் வர்றதில்ல. நம்ம எல்லாம் ஒன்னாகலாம், அதுக்கு ஒரு ஒற்றுமை பண்ணலாம். அப்ப நம்ம போகலாம். அந்த பயம் இருக்கும். அப்பா அவனுக்கு இருக்கிறானா, அவனுக்கு பின்னால வந்து 1000 பேர் அப்படியே இருக்கிறானா, அவன் பார்ட்டியெல்லாம் அவனுங்களோ தமிழர் ரெண்டு வந்துக்கிறான்டா அவனுக்குன்னு சொல்லிட்டுன்னு. அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, இப்போ வந்து நம்ம கேசி முரளி இருந்தாரு, அப்போ நான் தமிழ்நாடு தலைவர் கவர்மெண்ட்ல இல்லை கண்டினியூ தான் தமிழ்நாடு தலைவர் வந்தேன். அப்போ அவர் வந்து நாமக்கல் வந்து நம்ம கூட அட்வைஸாக வந்தார். அப்போ நம்ம காலேஜ் நம்ம கேட்டோம், ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தாரு, 5 இது கொடுத்தாரு சோடியம் டைப். வேற யாரும் லாங்குவேஜ் இந்த கொடுத்து போனா நம்மளுக்கு ஒத்துக்க மாட்டான். அதே மாதிரி அண்ணன் இருந்தாரு, அவர் ஏதோ அவரால் முடிஞ்சவருக்கு நம்ம தமிழர்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குவாரு. நான் என்னன்றேன், நம்ம ஆளுங்களை எங்க இருக்கிறவங்க அங்கே ஊக்கி வச்சு அவங்கள மேலே எட்டுவாங்க. நம்மளுக்கு உதவி அட்லீஸ்ட் அந்த கருத்து நம்மளுக்கு இருக்கும். நம்ம தமிழ் நான் வந்து ஒன்று பண்ணலாடான்னு சொல்லுங்க. வேற எந்த லாங்குவேஜுக்காரங்க இது வராது. அதனால நான் காசு பேச விருப்பப்படல. ஜெயபால் வந்து நன்றி சொல்கிறேன். நான் ஒரு தைரியமான தலைவனாக வந்து இந்த பொது எடுத்துக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தமிழ் மட்டும் சார் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். சேர்ந்து போவோம். நாளைக்கு என்ன பண்ணுவான், லெட் சைடு அடிக்குவான், அவன் போர்டில் இது பண்ணான்னு சொல்லுவான். இந்த மாதிரி வேணும்னே பண்ணுவானுங்கோ. அதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் பண்ணிட்டு அடி வாங்கிட்டு ஒஜ வாங்கிட்டு விட்டுருக்குறோம். நம்ம இப்போ பண்ணேன்னு சொன்னாக்கா யங்ஸ்டர்ஸுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட்டு பெரியவங்களோட அன்பனை எல்லாம் எடுத்து சொன்னார். கரெக்டாக இல்லைனா விஷயம் சொன்னார். கேராஜன் இருக்கிறாரு, எல்லாம் அவங்கெல்லாம் அந்த இதில் இருந்தவங்க, முரளிக்கிறாரு, சுடர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க ஆச்சுங்களா. நம்ம மணிவன் அட்வைகேட் மகி நேற்று வரும்போது குஷி ஆச்சு. எனக்கு எல்லாம் ஜெயபால் கொடுக்குறாங்கன்னு சொன்ன போதும் நீங்கள்லாம் வந்தீங்க. ஸோ நீங்கள்லாம் ஒற்றுமை வந்து நீங்கள் காப்பாற்றணும், கை கொடுக்கூடாது. வெற்றியா முடிவு, ஒரே முடிவாடு. நம்ம சண்டை வேணாம், எவனையும் அட்டாக் பண்ணுறது வேணாம். நம்ம தமிழ் கொள்கையில் நம்ம ஒன்றா போகலாம். நம்ம காசு போட்டு நம்ம ஜாலியாக போய் சுற்றினாலாம் போய் வரலாம். ஊர்வலமாக எடு, விழாவாக படி, நம்ம எடுக்கலாம். மற்ற ஜாதி மற்ற லாங்குவேஜ் பண்ண எனக்கு தேவையில்லை. கர்நாடகா ஸ்டேட்டு அவன் கர்நாடகா அவன் பண்ணிக்கிட்டோம், அவன் ராஜ்யோத்சவம் அவன் பண்ணிக்கிட்டோம். நம்ம தமிழ்ன்ற பொருள் நீ எடு, நம்ம கூட ஜாலியாக நம்ம பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த போராட்டம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த முயற்சிக்கு என்னுடைய இதுவும் சரி, நம்ம சக்தி அம்மன் சங்கம் முனீஸ்வரன் இருக்காரு, அந்த சங்கத்தின் சார்பாகவும் சரி, நான் உங்களுக்கு அசூரன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து நல்லா பெரியவங்களை வச்சுட்டு இது எந்த கலவரம் வராத மாதிரி நீங்கள் வந்து இது எடுத்துன்னு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிள் ரிக்வஸ்ட் பண்ணுறவங்கள இதுக்கு நன்றி வணக்கம். தமிழ் ஒற்றுமைக்கும் சித்திர விழாக்கும் அழைச்ச ஜெயபாலனுக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் பேர் சொன்னால் டைம் ஆகிடும். ஆனால் எல்லாரும் இந்த பெரியவங்களெல்லாம் வணங்கி, இங்கே இருக்கிற பெரியவங்களெல்லாம் வணங்கி, என் வாலி பெரியவங்களை வணங்கி, சார் கொஞ்சம் இப்படி டிவியில் பரவாயில்ல கொஞ்சம் அப்படி வந்து எடுங்க, நாங்கள் பார்த்து பேசுகிறேன். இப்போ அண்ணன் சேர்த்துக்கிறது என்ன, தமிழ் ஒன்றா இருக்கணும். இப்போது தமிழை வந்து கேஜிஎஃப்ல வானன்னு சொன்னவன் எனக்கு கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். யார் சொன்னா? நம்மளே பீத்திக்கிறது. தமிழ் வேணா நீ எவன் சொன்னா? வா, உன் கடைக்கு தான் நீ தமிழ் எழுது. நீ இல்லைன்னு சொன்னாக்க நான் செருப்புல அடிச்சுக்கிறேன். உன் தமிழ், உன் கடை, உன் வீடு எழுது. ஆனா மாநிலத்துக்கு வந்து கர்நாடகாவில் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தமிழ்ல நீ எழுதி யார் வேணான்றான். நம்ம கேசி முரளியனை பஸ் ஸ்டாண்ட் பிரம்மாண்டமா கட்டினாரு. யாரும் பீரியட்ல ஆச்சு? அவர் பீரியட்ல தான் கோவம் பஸ் ஸ்டாண்ட் தமிழ் எழுதுனவங்க அவங்க தான். நம்ம எதுக்கு ரெண்டு பீத்திக்கிறதுக்காகதா? அடி எவனா வந்தா அடிச்சுட்டு போயிட்ட உடனே அன்னைக்கு கலெக்டர் இருந்தவர் யாரு? ஆர்கே செல்வமணி, தமிழன். நான் போனேன் அவர்கிட்ட, போயிட்டேன் நான். என்ன வல்லால் நீ தமிழன்ற, உன் வீரம் எங்கே போச்சு, வெற்றி எங்கே போச்சுன்னு. நான் எந்த டிசி கிட்ட போயிட்டு இது உன் காலில் வரையா கையில் வரையா சைன் பையனா பேப்பரை எடுத்துன்னு போல, என்ன பேசுகிற அப்படின்னாரு. போ உன் வைரத்தை காட்டு அப்படின்னாரு. அப்போது ஒரு குழப்பன உடனே நம்ம யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லணும். நம்ம ஜெர்மனை நானும் மறைந்த அரித இருக்கார் பார் லாயர், ஹரி லாயர், அவர்கிட்ட போனோம். அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாது இருந்தார். சக்குன்னு என்ன பண்ணோம், அண்ணன் மாதிரி முன்னாள் பிரசிடென்ட் தாசண்ணக்கிட்ட போனோம். வள்ளல் வா அப்படின்னு ஒரு இது ஜீவோ கொடுத்தாரு. அதில் என்ன இருக்குது, தமிழ் எழுதுறதுக்கு உரிமை இருக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், கமிஷனருக்கு சொன்னேன், ஏய் போயிட்டு எழுதுறான் நாளைக்கு. என்ன அவன் ராத்திரியெல்லாம் தூங்கல,
மந்திரிக்கு ஃபோன் அடிக்கிறான், இங்கே போனோம் 3 மணி ராத்திரிக்கு ஒரு ஜியோ சைன் பண்ணி அனுப்புனேன். நாளைக்கு காலையில் வந்து தமிழை நீ அங்கே எழுதுறேன்னு. ஏன்னா அந்த ஜீவாவில் இருக்குது. கன்னடாவில் எழுதணும், தமிழில் இருக்கணும். இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா கடையிலும் நீ தமிழில் எழுதிக்கோ, எல்லா கல்யாண மண்டபத்தில் எழுதிக்கோ. நீ கல்யாணத்துக்கு தமிழில் நோட்டீஸ் அடிக்கிறது இல்லையா? இதோ இப்போ ஜெயபாலன் தமிழில் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கல, கன்னடாவில் அடிச்சு கொடுத்தாரு. உன்னை யாருன்றான்? நீ தமிழ்காரன், நீ ஒன்னா சேரு, உன் தாக்கத்தை காத்து. உன்னை ஒற்றுமை சேரத்துக்கு யாருன்னா வானாடுறாங்களா? நீ ஒன்னா சேர்றது இல்ல. நீ தமிழ் தமிழ் தமிழ்ன்ற நீ சேரு சேரு. யாரு வேணான்றான்? இவ்வளவு தானே தமிழ 1.5 லட்சம் தமிழ்கிறேன் அண்ணன் சொன்னாரு கணக்கு. இது 150 பேர் இல்லையா? ஆனா நான் இருந்தா நான் சொல்றேன், இது ஒரு எழுச்சிக்கு நான் சொல்றேன். அப்பதான் என்ன பண்ணுவ? நீ 10 பேரை கூட்டின்னு வருவ, நாளைக்கு நீ ஒரு 10 பேர் கூட்டின்னு வருவ. இன்னைக்கு நம்ம அண்ணங்கிறாரு கன்னடா தான் கல்வி அப்படின்னாரு. வாரண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் கன்னடா மாஸ்டர் யாரு? தமிழ. அவருக்கு என்ன கன்னடா மாஸ்டர் ஆயிட்டு கன்னடக்கார ஆயிட்டார் அவரு நவர் இல்லையா? அந்த மாதிரி தமிழுக்கு யாரும் எதிர்ப்பே கிடையாது. நம்ம நீ 150 கடையில நீ 1000 கடைக்கு இல்லையாட்டி கடையில உன் பேர் எழுதிக்கோ, பஸ்ல எழுதிக்கோ, உன் நெத்தில எழுதிக்கோ, தமிழன்னு எழுதிக்கோ. என்ன அதுக்கு வந்து ஒரு நம்ம அந்த மாநிலத்தில் இருக்கிறது மதிக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டு கன்னடாவில் எழுதினா ஒத்துக்கிறாங்களா? தமிழ் எழுதிட்டு கன்னடாவில் எழுதணும் ஃபர்ஸ்ட் மொழி. அந்த மாதிரி தமிழுக்கு யாரும் எதிரி இல்லைன்னா நீ ஒன்னா சேரு. ஒன்னா இவங்க பெரியவங்களாம் வந்துக்கிறாங்க, அதுக்கு வழி என்னாக்குறது கேளுங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்க செந்து நீ காட்டு. இதுக்கு கட்சி வேணாம், கொடி வேணாம், தமிழ் கொடி வெயி. யாரும் வேணான்னு சொல்றது இல்லை. ஊர்வலம் பண்ணு, 10,000 பேர் சேரு, 1 லட்சம் பேர் சேரு. இது பர்மிஷன் கொடுக்காத போறேன்னா இதே தமிழ் ஊர்வலத்துக்கு கன்னடா மினிஸ்டர் கூட வரா, கூப்பிட்டா வராங்க. என்ன ஐயா எல்லாமே வர்றாங்க. நம்மள நம்ம மொழிக்கு யாரும் எதிர்ப்பு இல்லை, நம்மளுக்கு எல்லா உரிமை கீது, யாரும் மறுக்கல. இன்னைக்கு ஆனா நான் ஒன்று சொல்றேன் போற, அன்னைக்கு நம்ம இது கண்டி கனடாவில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பெங்களூருக்கும் கேஜிஎஃப்க்கும் பத்தினி இருக்கும். ஏற்கனவே டேக்கல்ல பார்த்துக்கிறோம், மாலூரில் பார்த்துக்கிறோம். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காத நம்மெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு எல்லாம் சேர்ந்து நம்ம முயற்சி பண்ணி நம்ம அதை ஒழுங்கா பண்ண ஒழுங்கா பிரச்சனை முடிஞ்சிச்சு. சரி யாருன்னா வந்தாங்களா? அதுக்கு யாரும் வரல. அதனால ஆனா நீ சேர்த்துக்கிற உத்தேசம் நல்ல உத்தேசம். இங்க வந்திருக்கிற தலைவர்கள் எல்லாம் நல்ல உத்தேசம், தமிழ் உணர்வுக்கு வருவோம். அவங்களெல்லாம் சேர்ந்து பண்ணனா ஒற்றுமை நீ வளரு. யாரும் வேணான்னு சொல்றது இல்லை. உனக்கு ஒற்றுமை இல்லாத நம்ம வேற மொழியை பத்தி பேசக்கூடாது, வேற எதுவும் செய்ய முடியாது. என்ன சொல்றீங்க? நம்ம பெரியவங்க நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்க தலைமையில இப்ப பெரியவங்களெல்லாம் சேர்ந்து நாங்களாம் சின்ன பசங்க கொடுங்க, நேற்று வந்தவங்க, நீங்க எல்லாம் பெரியவங்க இருக்கிறீங்க, உங்க தலைமையில ஒன்று சேர் ஒன்று கூட. நாங்க உங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணோம்? உங்களை தோல் மேல தூக்கிட்டு போறோமா? நாங்க தூக்கிட்டு போறோம். உங்க தமிழ தமிழ நீ தூக்கு, உன்னை நாங்க தூக்கிட்டு போறோம். என்ன சொல்றீங்க? தமிழ நீங்க தூக்குங்க, உங்களை நாங்க தூக்குறோம். தமிழுக்கு யாரும் அடி இல்ல. நம்ம என்ன துப்பாக்கி கட்டி சண்டையா போடணும்? நெவர். நீங்க சேருங்க, ஒற்றுமையா பண்ணுங்க. நம்ம சக்தி எவ்வளவு இருக்குதோ ஒரு சக்தியும் அந்த சக்தியை கூப்பிடலாம். இப்ப ஜெயபாலன் கழவ எல்லாம் நடிச்சுட்டு இருக்குது, எனக்கு நினைக்கல, எனக்கு சக்திக்கு தூக்குறேன். உனக்கு தூக்கலன்னாக்கா நீ வந்து என் கூட வழிகாட்டு, உன் பின்னால நாங்க வரோம். சார் நாங்க டைட்டா போட்டுக்கிறேன், நீங்க வழிகாட்டு, உன் பின்னால நாங்க வரோம், பத்திரிக்கை அடிச்சுட்ட கல்யாணத்துக்கு நாங்க வரோம். மொழி போடுறோமோ நாங்க கிஃப்ட் கொடுக்குறோமோ அது வேற விஷயம். ஜனம் நாங்க வரோம். அவ்வளவுதான், வேற என்ன பேசுறது? வளர்க இளைஞர்கள். இப்போ நம்ம அருமை சகோதரர் முன்சாமி சொன்னாரு, வள்ளல் முன்சாமி. காடா வந்து
பேசக்கூடாதுன்னு சொன்னாரா பேசணும்னு சொன்னாரு பேசணும்னு சொன்னாரு. இல்ல எல்லாம் கை தட்டி அவரை நம்ம வரவேற்கோம். இதே தான் நம்ம தலைவர் சிஎம் ஆர்முக சொன்னார். அப்போ கன்னடாவை வந்து படிக்கலான்னு சொன்னாரு. அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக அவர் ஊட்ட வச்சோம், அவரை தோக்கமும் வச்சோம். என்ன அடிக்காதுண்ணா ஏன்னாக்கா அந்த இளைஞர்களுக்கு வந்து அவ்வளோ இது இருந்துச்சு, பவர் இருந்துச்சு, உணர்வு இருந்துச்சு. இப்போ அந்த உணர்வு எல்லாம் செத்து போயிடுச்சு. இது வந்து இப்போ தமிழ் சித்திர விழா பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா கேள்விப்பட்டேன் நான். இந்த சித்திர விழாவெல்லாம் கூப்பிடாதே போய் கலந்துக்குன்னு ஊர்வலம் நடத்தினவங்க நாங்கெல்லாம். அதாவது 12,000 பேர் 14,000 பேர் வருவாங்க ஒரு சித்திர விழா பண்ணணுன்னாக்கா. நம்ம இதுல இருந்து அள்ளிக்காடுகள்ல இருந்து ஆண்ட்ரேஷன்பேட்டை வரைக்கும் ஒரு தேரே இருக்கும். இது மாதிரி தேரெல்லாம் நடத்தி நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி என்ன ஒரு பாக்கியம் எங்களுக்கு கட்சிச்சுன்னு சொன்னால் அந்த போராட்டத்தில் கலந்துக்கின ஒரு சின்ன பையன் நான் கூட அந்த போராட்டத்தில் இருந்தேன். அண்ணன் சொன்னார் துப்பாக்கியில் சுட்டார், புல்லட் வந்துச்சுன்னு. புல்லட்டில் சுல்லாமல் கண்ணீர் பகையில் சுட்டான். கண்ணீர் பகையில் சுடும்போது கண்ணீர் பகல தான் ஃபர்ஸ்ட் சுட்டான். அப்பார புல்லட் அது அப்பார கதை. ஃபர்ஸ்ட் வந்து கண்ணீர் பகத்துல தான் சுட்டான். அந்த கண்ணீர் பகையை நாங்க என்ன பண்ணோம், கோணியை சுத்திக்கின்னு கையில எடுத்துக்கின்னு வெங்காயத்தை ஒரு கையில வச்சுக்குவோம். வெங்காயத்தை கட்சி கண்ணுல விட்டு அந்த எடுத்து அடிக்கிறது ராஜகோபால் மேல. ராஜகோபால் எஸ்ஐ கரெக்டாண்ணா? இப்படியெல்லாம் நாங்கெல்லாம் அது கலந்துக்கணும். அதெல்லாம் ஒரு நல்ல ஜாலி லைஃப். அந்த இப்போ இந்த சித்திரை விழா நடத்தணும்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டு தலைவர் சேர்த்துக்கிறாரு. உண்மை சொல்லிட்டா தலைவரா வேணாம்? சரி, தமிழர்களை வந்து ஒன்னா சேர்த்து தமிழர் விழா பண்ணுன்னு இந்த உணர்வு வந்ததுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த உணர்வு வந்து வெறும் கூட்டி கலரு காக்கா கூட்டமா இருக்கக்கூடாது. சிங்கம் மாதிரி இருக்கணும். ஒரு தமிழனும் ஒரு இளைஞனும் சிங்கம் மாதிரி இருக்கணும். இது வந்து வியாபாரம் பண்றதுக்காக கூட்டம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து தமிழை வந்து உருவாக்கணும், தமிழை வளர்க்கணும், ஒரு தமிழ் அங்கீகார மொழியா ஆக்கி காமிக்கணும். என்ன தலைவரே? அதுக்காக நீங்க எல்லாம் வந்துக்கிறதுக்காக உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. கடைசியா தான் இது வெறும் தமிழர் பண்பாடு நிகழ்ச்சி அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நோட்டீஸ்ல போடுறதெல்லாம் வந்து இங்க நடக்கிறது இல்லை. நோட்டீஸ்ல போடுறது ஒன்னா இருக்கும், நடைமுறையில நடக்கிறதா ஒன்னா இருக்கும். ஆனா 82க்கு முன்னாடியும் சரி இல்லை 83க்கு முன்னாடியும் சரி இதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா கோவம் தான் வரும். 83 பிறகு வந்து 2007 வரைக்கும் யார் எம்எல்ஏ இருந்தது? தெலுங்குக்காரனா கன்னடக்காரனா? என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்க வேண்டிய காலகட்டம் நம்மளுக்கு இருக்குது. ஆனா அந்த உணர்ச்சியெல்லாம் வந்து இப்ப அடைச்சி வச்சுக்கின்னு இப்போ இந்த எடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சி. இந்த பண்பாட்டு நிகழ்ச்சியில வந்து முதல்ல வந்து தமிழர் இயக்கங்கள் சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தங்க வயல்ல அவங்கள முதல்ல நீங்க ஒருங்கிணைக்கணும். இங்க அரசியல் தலைவர்கள் வந்து தமிழ் உணர்வு இருக்கிறதுனால நீங்க கூப்பிட்டீங்க, நாங்க வந்துடுறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, யார் இந்த இயக்கத்தை நடத்திட்டு வந்திருக்கிறாங்க? ஆல்ரெடி உலக தமிழ் சங்கம் ஒன்று இருக்குது, தங்கவேல் தமிழ் சங்கம் ஒன்று இருக்குது. பல பேர் வந்து தமிழர் பண்பாட்டு இப்போ நம்ம ஜெயராஜ் இந்த மாதிரி எல்லாம் வந்து பெம்எல் ஆகட்டும், பிஜிஎம்எல் ஆகட்டும், பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் வந்து தமிழ் உணர்வு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து நம்ம ஒருங்கிணைச்சு இதை வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லராக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா இந்த பண்பாட்டு ஊர்வலத்தை வந்து எப்படி நீங்கள் 82-83 நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை நம்ம கொண்டு வர முடியும்ன்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு கருத்து. இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, இது நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் தீவிரமாக வந்து உழைக்கணும். உழைக்கலன்னு சொன்னால் இது வந்து நம்ம வெற்றி பெற முடியாது. இன்றைக்கி வந்து நம்ம கர்நாடகத்தில் வந்து நம்ம 5% தமிழர்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கி கர்நாடக அரசாங்கம் வந்து எடுக்கக்கூடிய வந்து 3வது மொழி திட்டத்தில் கூட நம்ம இல்லை. ஆனால் மங்களூரில் இருக்கிற துளு லாங்குவேஜ் எடுக்கிறான், கொங்கணி லாங்குவேஜ் எடுக்கிறான், பல்வேறு லாங்குவேஜ் எடுக்கிறான். தமிழர் லாங்குவேஜே வந்து எடுக்கிறதே கிடையாது. இந்த தமிழர்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் இவங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க மறந்துடுறாங்க. அவங்க அதுக்கு வேண்டிய ஒரு மரியாதை கூட நம்ம கொடுக்குறதே கிடையாது. ஸோ அரசியல் ரீதியாக கூட வந்து நம்மளுக்கு எந்த விதமான உரிமையோ சலுகையோ வந்து கிடையாது. அதே வந்து ஒரு இஸ்லாமியர் ஆகட்டும், அல்லது மலையாளி ஆகட்டும், அல்லது வந்து ஒரு தெலுங்குக்காரனே ஆகட்டும், அல்லது இப்படிப்பட்ட இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போர்ட்ஸ் அண்ட் கார்பரேஷன்ஸில் வந்து சேர்மன்ஸ் கொடுக்குவோம். ஆனால் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கூட ஒரே ஒரு ஸ்டேட் கமிட்டியில் சேர்மனோ அல்லது ஒரு கேபினெட் மினிஸ்டரோ ஒரு ஸ்டேட் மினிஸ்டரோ கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் எதுக்காக சொன்னால் இந்த தமிழர்கள் மட்டும்தான் வந்து வேறுபட்டு நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம்.
இந்த தமிழர்கள் மட்டும்தான் எப்பவுமே ஒற்றுமையா வந்து அவங்களுடைய வந்து பலத்தை காட்டுறதே கிடையாது. நம்மளுக்கு நாம தான் வந்து விரோதிகளை தவிர நம்மளுக்கு வந்து விரோதிகள் வந்து வெளியில கிடையாது. இல்ல வெளியில யாருமே கிடையாது. இப்போ கேஜிஎஃப் நீங்க எடுத்துங்க, இங்க நம்மளுக்கு யாரு விரோதி? நம்மளுக்கு நாம தான். எனக்கு அண்ணன் இருப்பாரு, இல்லை நாங்கள் அண்ணனுக்கு முரளி இருப்பாரு, அல்லது இப்படித்தான் இருக்குமோ தவிர இதெல்லாம் நம்ம மறக்கணும்னு சொன்னா ரொம்ப பெரிய ஒரு நம்மளுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திடமான ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த நம்பிக்கை வேணும்னு சொன்னா நம்ம முதல்ல வந்து இந்த ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கூட்டுறது வந்து நம்ம ஜெய்பால் கூட்டிக்கிறது நான் நிச்சயமா வரவேற்கிறேன். இந்த வரவேற்போடு மட்டும் இல்லாம இந்த ஆலோசனை கூட்டம் இப்போ இருக்கக்கூடிய நிலவில் இல்லாம இன்னும் படிப்படியா வந்து பலரை வந்து நம்ம சந்திச்சு பலர்கிட்ட வந்து இதனுடைய ஒற்றுமையை வந்து நம்ம கேட்டு இது வெற்றிகரமாக முடிக்கணும். மீண்டும் நம்மளுடைய தமிழர்களுடைய ஒற்றுமையை வந்து காட்டக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய இந்த சிறிய கருத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுடைய ஒற்றுமை கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற அருமை தலைவர் ஜெயபாலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றி. ஏன் சொன்னோன்னா, நம்ம திருவிழா இந்த தமிழர் வர 2 நாள் கிட்ட நம்மளுக்கு 2 நாளில் எப்படி இந்த திருவிழாவை நம்ம பண்ண போகிறோம் அது ஒன்று. அதுக்கு அடுத்து இந்த தமிழ் எப்படி வளர்த்துன்னு போகிறோம் அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் நம்ம கேட்கறதுக்கோசரம் அவர் இங்கே கூட்டுறாரு. ஆனால் இன்றைக்கி தான் நம்மளுக்கெல்லாம் விடிவெளி வந்து மார்ச் தருது. ஏன்னு கேட்டால் நம்மளே எல்லாருக்கிட்டே குலாம் மார்ச் எல்லாத்துலேயும் போய் உழுந்து நாய் அடிப்பட்டு உதப்பட்டு இப்போ வந்து நின்றுங்கிறாங்க. உலகத்தில் ஏன் நம்ம சொல்லலாம், பக்தன் பின்னால் தான் அன்றைக்கி தமிழன் பாடி தூக்கணும், சிஎம்ஆர்வன் பின்னால் தான் பாடி தூக்கணும், எஸ் ராஜேந்திரன் பின்னால் தான் பாடிக்கணும். சம்பங்கி ரூபா வந்து கூட பாடியே ஒடுங்கிச்சு. என்னன்னா அந்த உணர்வுகளில் பேசுறது, இது பேசுனா கரெக்டாக பேசணும், இல்லாட்டி பேசக்கூடாது. இந்த உணர்வை எங்களுக்கு ஊட்டி கொடுக்குற மாதிரி நம்ம தலைவர் இப்போ கூட்டிக்கிறாரு. தமிழ்நாடெல்லாம் ஒன்றா சேரணும், இந்த தங்க வயலில் தமிழ் வந்தனா ராஜ்யம் பண்ணோம், தங்க வயல் தமிழ் வந்து அப்படின்றது காட்டணுன்ட்டு ஒரு கூட்டம் சின்னதாக பெருசாக அதெல்லாம் கண்ணுக்கு இல்லை. ஒன்றுமே இல்லாதவங்க வந்து இந்த ஊரில் எம்எல்ஏ ஆகலையா, இந்த ஊரில் பிறக்காதவங்க இந்த ஊரில் எம்எல்ஏ ஆகலையா, இந்த ஊரில் பிறக்காதவங்க ஃபேக்ட்ரி கட்டலையா, ரோடு போடலையா, வீடு கட்டலையா, எல்லாம் பண்ணுறான். இங்கே பிறந்து தட்டி வீட்டில் ஒன்று வந்து செத்துட்டு போகிறோம். அதனால் இந்த மீட்டிங் வந்து தமிழனா வாழணும். அது முன்ன தமிழ்காரன் பயந்தது எல்லாம் நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. ஆனால் பச்சை ஏற்றணும், பேசி ஏற்றணும். பேசாதவன் ஒருத்தன் கூட இல்லை ஊரில், தெரியாதவன் ஒருத்தன் கூட இல்லை ஊரில். அன்றைக்கி காணா பச்சனுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னான், இன்றைக்கி இங்கிலீஷ் பச்சை தான் வேலை கொடுக்குறான். இன்றைக்கி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு சொன்னால், காணா கற்றுக்கணும்னு சொன்னால், ஸ்கூல் வைக்கணும்னு சொன்னான், இப்போ செல்ஃபோனில் கற்றுக்குறான். உனக்கு உலகத்தில் எந்த லாங்குவேஜ் வேணும் அதுக்கு டீச்சர் உன் பாயிண்ட்லேயே வச்சுன்னுக்கிற. அதனால் தமிழ் நான் பிறந்த தமிழை தான் சாகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த மீட்டிங் வந்துக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த ஊரில் ஒன்று இருந்துச்சு, நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, எந்த திருவிழா பண்ணாலும் தமிழ்காரனால் உருவான திருவிழா தான். மாரியம்மாக்கு கூழு ஊத்துலேருந்து ஏசுநாதர்லேருந்து அல்லா கும்பர தர்காவில் எதனா போனாக்கணும் அங்கே நாலு தமிழ்காரன் போய் நின்று டான்ஸ் ஆடினுக்குவான். இந்த உணர்வை திருப்பியும் ஊட்டி நம்ம பிள்ளைங்கிட்ட ஊட்டிட்டு நம்ம செத்துடலாம். நம்மளால பண்ண முடியாது, நம்மளே பண்ணி நிற்க முடியாது. நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும் தமிழ். இப்போல்லாம் ஆமாம் தமிழ் படிக்குவோம், யார் வேணான்னு சொல்ல முடியும். கன்னடா கற்றுக்கிறோம், யார் வேணான்னு சொல்ல முடியும். அதனால் ஒரு 3 மீட்டிங் ஆகி 3 குரூப் ஆகிடுது. சங்கம் மார்ச் ஒன்று வந்து சேவ் கமிட்டி பண்ணிக்கிறாங்க ஊரில் கேஜிஎஃப்பில். அது வந்து அவங்களால முடிஞ்சதை ஊரில் இருக்கிறவங்க ஒன்றா சேர்த்துனுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தலைவர் வந்து தமிழை சேர்த்துனுங்கிறார். கட்சி கிச்செல்லாம் எனக்கு இனிமேலுக்கு வேணாம், அதெல்லாம் வாங்கி பார்த்தாச்சு, இனிமேலுக்கு எனக்கு இந்த கட்சி வேணாம், தமிழ்னா இருந்து தமிழா சேர்த்தோம்னு இவர் முடிவு பண்ணாங்க. நான் சொல்றேன் கட்சி வேணாம். தமிழுக்காக, தமிழ் கொள்கைக்காக, தமிழுக்காக எம்எல்ஏ சீட்டு கூட அடுத்து வரமாசத்துல எஸ்ராஜேந்திரன் மீட்டிங் போடுறாரு. அதுல இதே போல எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிறாரு. எஸ்ராஜேந்திரன் ஒரு மீட்டிங் கூட்டுறாரு சோட்டியில். எல்லாம் 35 வார்டில் இருந்தோம். கேஜிஎஃப்காரன் கவுன்சிலர் ஆகணும்,
கேஜிஎஃப்காரன் கவுன்சிலராக பிரசிடென்ட் ஆகணும், கேஜிஎஃப்காரன் ஆடல்தி பண்ணணும், என்ன பண்ணணும், ரூலிங் பண்ணணும் அப்படின்றது ஒரு கொள்கையை எடுத்து அவரும் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துன்னுக்கிறாரு, எல்லாரும் ஏற்பாடு பண்ணுகிறாரு. இது போல இன்னைக்கு எல்லா கேஜிஎஃப்ல இருக்கிற ஒரு எல்லாம் நம்ம ஒன்னா சேர்ந்து பண்ணோம். யாரு எஸ் ராஜேந்திரன் எக்ஸ் எம்எல்ஏ, 2 முறை எம்எல்ஏ, இந்திய குடியரசுக் கட்சியினுடைய ஆல் இந்தியா தலைவர். அவர் எனக்கு சொன்னாரா, நான் உனக்கு சொல்லிடுறேன். அதனால இப்படி 3 குரூப்பா நம்மளாம் ஒன்னா சேர்த்துனுக்குறாங்க. இதுல தமிழை யாராலும் அழிக்க முடியாது. நம்ம பிள்ளைங்க கூட தமிழ்ல தான் பேசும், நம்ம கூட தமிழ்ல தான் பேசுவோம். ஒரே நிமிஷம், தமிழ் என்னைக்கும் இது அழிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலே முடியாது. நாங்கள் காடா வேணான்னு சொன்னா தான் நீ அம்மலை துப்பாக்கி சூட் பண்ணோம். எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள தமிழ் பேப்பர் படிக்கிறதுல நான் பேசுறது அம்மான்றதை விட்டுற முடியுமா? எம்மா சோறு போடுறது ஊட்டா கொடி மம்மி நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஆபத்து இல்லை. அதனால் நாங்கள் தமிழ் தான் பேசுகிறோம், தமிழ் தான் எங்களுக்கு வேணும். அந்த தமிழே நீ என்ன முடிவெடுக்கிற அந்த தமிழுக்கு உன் கூட உன் கட்சியில் நீ எப்படி இருந்தியோ அப்படி இருந்தோ அதெல்லாம் வேற. உன் கூட இன்னிலிருந்து இந்த தமிழ் வழக்கத்துக்கு தோளோடு தோல் நின்று வேலை செய்யறதுக்கு நம்ம ரெடி ஆகிறோம். ஆனா தமிழ்னு வரும்போது நம்ம எப்படி படிப்படியா முன்னேறி போனோம், இது எப்படி மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்ற உறுதிமொழியை இன்னையோட விட்டுக்கூடாது. இதோட இது நிக்க கூடாது, இது கண்டினியூ ஆகணும். இன்னும் 2 நாள் சித்திரை வந்துச்சு. அது இதுக்கு எப்படி ஊர்வலமா போறதா மாலை போடுறதா என்ன பண்றது சிம்பிளா எடுத்துக்கோ. அடுத்த 1 வருஷம் கஷ்டப்பட்டு வர பொங்கல் அன்னைக்கு யாரு இந்த ஊர்ல நம்ம யாருக்கெல்லாம் நீ முஸ்லீம் கன்னடக்காரரு தெலுங்குக்காரர் அது இல்லை, நாங்க தமிழ்காரன். எங்க அம்மா போட்டாவ நான் வச்சு பூஜை பண்றேன் பார்த்தா நீ யாரு என்னைய கேட்கறதுக்கு? அந்த தைரியத்தோட நிக்கிறது தான் இந்த சபையில நான் உங்க கூட எப்போ இருக்குன்னு சொல்லி எனக்கு இல்லைன்னா பாட்டில விட்டு போற கமிட்டியில நானே நிரந்தரமா இருக்குதுன்னா கண்டிப்பா கூட இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இத்தகைய ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும் என்று நண்பர்கள் அணுகி தமிழ் ஆர்வலர்கள் ஒரு முன்னேற்ற நிகழ்வு. இந்த போதிலும் நாம் சில தலைவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்துக்கிற இளைஞர்களுக்கும் மற்ற அனைத்து என்னுடைய சகோதரி தமிழ் நெஞ்சம் பணித்த வீரத்தமிழ் சகோதரிக்கும் இங்கே வந்து அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். இது எதற்காக இந்த கூட்டத்தை நான் மீட்டிங்கில் நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு இந்த சப்ஜெக்டை பேசிக்கணும். நம்ம யாருக்கும் எந்த மொழிக்கும் விரோதம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம கர்நாடகா மண்ணில் பிறந்துக்கிறோம், ஆனால் தமிழ்நாக பிறந்துக்கிறோம். கர்நாடகா மண்ணில் பிறந்தா கூட தமிழாக பிறந்துக்கிறோம், தமிழ் தாய் வயிற்றில் நம்மளாம் பிறந்துக்கிறோம். இது தமிழை நம்ம யாரும் மறக்க முடியாது, தமிழை அழிக்க முடியாது. தமிழை நம்ம தமிழை தான் பேசிட்டு இருக்கிறோம் எல்லார் வீட்லையும் எல்லா இடத்துலையும். என்னன்னா இந்த மீட்டிங் எதுக்காக கூட்டுக்கிறோம்னா, முன்னால் இந்த தலைவர்கள்லாம் அதில் பெரிய பெரிய பேருங்களை சொன்னா அது அரசியலுக்கு ஜாஸ்தி போகும். பழைய தலைவர்கள்லாம் சித்திரை விழாவை கொண்டாந்து ரொம்ப அருமையாக பண்ணாங்க. பொங்கல் விழா பண்ணதில் எல்லா தலைவர்களும் பக்தவச்சலேருந்து ராஜகோபாலேருந்து டிஎஸ் மணிலேருந்து அனைத்து தலைவர்களும் ஊர்வலம் அந்த தேரை அழகாக நடத்தி முடிக்குவாங்க. இது சென்ட்ரலில் இப்போ போயிட்ட பிறகு யாரும் இதுக்கு பூனைக்கு மணி கட்டணும்னு யாரானா யாரையும் வரல. தலைவர் முனிசிபாலிட்டியில் பிரசிடென்ட் ஆக சொல்ல இந்த காணாத வாட்டாள் நகராஜ் யாரோ வந்தாங்கன்றது கலட்டாச்சு. அந்த தமிழ் உணர்வை நாங்கள் எல்லாம் கவுன்சிலர்ஸ் எல்லாம் 18 கவுன்சிலர்ஸில் அதில் யார் பேசுனாங்களே பேசல, நான் வள்ளல்கிட்ட கலட்டா பண்ணுவேன், நான் தான் ஃபஸ்ட்டு. நீ பண்றியா இல்லான்னு அது உணர்வு. மொழிக்காரனுக்கு நாங்கள் விரோதம் இல்லை, காணா சகோதரர்களுக்கு விரோதம் இல்லை, தெலுங்கு சகோதரர்களுக்கு விரோதம் இல்லை, முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு விரோதம் இல்லை, மலாலி கம்யூனிட்டிக்கு நாங்கள் விரோதம் இல்லை. அவங்க இருக்கிறதெல்லாம் 1%, 2%, 3% தான். நம்ம இருக்கிற தமிழர்கள் 80% இன்னைக்கு தமிழர் வாழ்ந்துருக்கிறோம், தங்கவே இல்லை. ஆனால் எதையுமே சாதிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடத்தணுன்றா, தலைவர் அன்பழகன் எம்எல்ஏக்கு நின்னாரு, கே ராஜேந்திரன் எம்எல்ஏக்கு நின்னாரு,
கேஎஸ் மணி எம்எல்ஏ நின்னாரு, முன்சாமி நின்னாரு, நானும் நின்னேன், எல்லாமே நின்னோம். ஆனால் தமிழன் நாங்கள்லாம் அந்த தமிழன்ற எனக்கு சொல்ல எங்களுக்கெல்லாம் ஓட்டு வந்துக்குது 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, 4000 ஓட்டு. இது லாங்குவேஜ் ப்ராப்ளம். லாங்குவேஜ் வந்தது. அதுக்கு பிறகு இங்கே வந்தது எல்லா ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து நம்ம இம்போர்ட்டட் பண்ணி இம்போர்ட்டட் இங்கே நடந்ததுனால தான் லாங்குவேஜ் வந்துடுச்சு. நம்ம லாங்குவேஜ் கம்மியாக போயிடுது. இது கம்மி இருக்க அந்த கம்மி லாங்குவேஜ் போகிறதுனால இது என்ன வர இளைஞர்களுக்கு வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை அழிஞ்சிடன்றதுனால தான் இந்த கூட்டத்தை நான் கூட்டிக்கிறேன். இந்த கூட்டம் வந்து அடுத்து ஒரு சித்திரை விழா பண்ணோம். மறைந்த தலைவர் பக்தவச்சல அன்பு இவங்கெல்லாம் சேர்ந்து சாண்டி எல்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நானும் அதில் சேர்ந்து வந்தான். அந்த நிகழ்ச்சியெல்லாம் மறந்துட்டுமே இந்த நிகழ்ச்சி நடத்தலாம். அதுக்கு உங்களுடைய சஜஷன் இதில் ஒரு கமிட்டி பண்ணி இதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த பேர் வச்சு அதில் என்ன பேர் வைக்கலாம் அந்த பேர் வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி பண்ணலாம். 35 வார்டு இருக்குது. 35 வார்டில் 2 பேர் ஒரு எஜுகேட்டிவ் மெம்பர் பண்ணலாம், ஒரு ஆஃபீஸ் பேரர்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் வச்சு ஒரு கமிட்டி பண்ணி இந்த 14th வருது. 14th வந்து திடீர்னு நம்மளை எதையும் செய்ய முடியாது. சாதனை ஏன்னா இருக்குது. அதனால் 2 நாளில் செய்ய முடியாது. இந்த 30ஆம் தேதி மட்டும் இன்னும் 5ஆம் தேதி ஏப்ரல் 5ஆம் தேதி மட்டும் இருக்குது. நம்ம சித்திரை என்னைக்கு தான் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு சஜஷன் கேட்கறதுக்கு தான் அந்த கூட்டம். யாரை பற்றியோ எம்எல்ஏ பற்றியோ இல்லை இன்னொரு கட்சி பற்றியோ பிஜேபி பற்றியோ இன்னொரு பற்றி நம்ம பேசுறதுக்கு வரல. தமிழன்றது ஒரு குரல் கொடுக்கணும். தங்க வயலில் 80% தமிழர் வாழ்ந்துனுக்கிறான். நம்மலாம் ஒன்றா சேர்ந்தோம்னா நாளைக்கு இங்கே இருக்கிற தலைவருக்கு யாரனா ஆகட்டும் எம்எல்ஏ அது யாரனா ஒரு ஆள் ஆடுறதுக்காக நம்மளால பாடுபடுற பட்டம் 2008 கண்டிப்பாக 2028 நிச்சயமாக ஆகும். அதுக்கெல்லாம் தான் அந்த ஒற்றுமை ஓணுன்ட்டு தான் நான் அந்த பாடுபட்டேன். நான் காங்கிரஸில் 40 வருஷங்கிறேன். அது காங்கிரஸ் தூரம் வைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து இந்த தெலுங்கடா இல்லை முஸ்லீமா தமிழ் தாய் வயத்தில் பிறந்தவனே தமிழ் மொழியை நான் கொண்டாடுற முன்னே அதுக்கு எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் எல்லா ஆஃபீஸுக்கும் போகிறேன், எல்லா ஆஃபீஸ்லையும் கனடால பேசுகிறேன், அது வேறு. பட் நம்ம ஊர் நம்ம தமிழரை நம்ம மக்களை தங்கவையில் ஒரு ஆள் வரணுன்றதுக்காக தான் இந்த பாடுபட்டுங்கிறோம். இந்த பாடுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தா இதுக்கு ஒரு கமிட்டி பண்ணலாம். இதில் ஒரு 10 பேர் நம்ம கமிட்டி வச்சுக்கிறோம், இது பேர் வச்சுக்கிறோம். அந்த 10 பேரில் நீங்கள் என்ன பேர் வைக்கலாம்? இந்த மன்றத்துக்கு இந்த தமிழ் இது பண்பாட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம், அது எப்படி கொண்டாடலான்றத ஒரே ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து தங்கவேல் தமிழ் ஒற்றுமை பேரவை அது வைக்கலாமா இல்லை வேற எதாவது வைக்கலாமா ஃபர்ஸ்ட். 2வது கர்நாடகா தமிழர் ஒற்றுமை பேரவை. கர்நாடகா தமிழர் ஒற்றுமை பேரவை நீங்க எல்லாம் சொல்லணும் அது என்ன வைக்கலாம். கர்நாடக தமிழ் ஒற்றுமை இல்ல படிச்சிருக்கேன். தங்கவேல் தமிழர் பாதுகாப்பு மற்ற பண்பாடு பேரவை. 3வது தங்கவேல் தமிழர் சமுதாய ஒற்றுமை மன்றம். தங்கவேல் தமிழர் பண்பாடு மலர்ச்சி இயக்கம். தங்கவேல் தமிழர் நலனை மற்ற ஒற்றுமை மையமும். தங்கவேல் தமிழர் ஒருமை மற்ற ஒற்றுமை கழகம். தங்கவேல் தமிழர் ஒற்றுமை பேரவை. தங்கவேல் தமிழர் சமூக மலர்ச்சி மன்றம். தங்கவேல் தமிழர் ஒற்றுமை மற்ற பண்பாடு பேரவை. இந்த 10ல் நம்ம எது சஜஷன் வச்சு அது பேரை வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி பண்ணி அதுக்கு எல்லா வார்டுலையும் எல்லா 35 வார்டுலையும் இது வந்து நம்ம கம்மியாக ஒரு நம்ம 150 பேர் கொடுத்துருந்தோம் லெட்ரு. இங்கே வந்துக்கிட்டு ஒரு 85 பேர் 90 பேர் வந்துக்கிறாங்க. அது எங்களுக்கு பெருமை. ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நம்ம கூட்டுட்டு ஒரு சஜஷன் மீட்டிங்கு இவ்வளோ நாங்கள் வந்து ஆர்கனைசிங் சரியாக பண்ணல. நான் ஆர்கனைசிங் வந்து சண்முகம் பாபு அசோக் இவங்கெல்லாம் மகி இவங்கெல்லாம் போயிட்டு கொடுத்தாங்க. ஆனால் நான் இன்னும் 2 நாள் இறங்கலை. நான் இறங்கினா இன்னும் 1000 பேருக்கு சேர்த்துக்குவேன். அந்த கெப்பாசிட்டி கடவுள் எனக்கு கொடுத்துக்கிறான். அது செய்ய வேண்டிய சூழ்நிலை இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக் செய்யலாம். நீங்கள் இதில் வந்து எல்லாம் தமிழ் உள்ளவங்க தான். இதில் என்ன பண்ணலாம்? இந்த 10 கமிட்டியில் எது பேர் வைக்கலாம்? அடுத்து பேர் வைக்கிறதுக்கு படிச்சில்ல மக்களுக்கு தெரியணும். அதுதான் இப்போ தமிழ் மன்றம்னு இதுன்னு வச்சுக்கோ. தங்கவயல் தமிழ் மன்றம்னு பேர் இருக்குது ஊர் உள்ள. அதுக்கு ஏற்றாற் போல அதுவும் மன்றம் தான், அதுவும் நம்ம இது தான். அதை வச்சு
இணைச்சு ஒரு செயல்படுற மாதிரி இருக்கட்டும். அது ஏன்னா தனிப்பட்டு கர்நாடகா மாநில தமிழ் அதெல்லாம் இல்லை. கர்நாடகா தமிழர் ஒற்றுமை பேரவை, கர்நாடகா தமிழர் ஒற்றுமை பேரவை, அதான் கர்நாடகா ஒற்றுமை பேரெல்லாம் தங்கவயல் தமிழர்கள், தங்கவயல் தமிழ் பண்பாட்டு கழகம், தங்கவயல் தமிழர்கள், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. தங்கவயல் தமிழ் பண்பாட்டு கழகம் வைங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இது படி இன்னொரு கூட படி படி தங்கவயல் தமிழர் ஒற்றுமை பேரவை, தமிழர் ஒற்றுமை பேரவை, தங்கவயல் தமிழர் ஒற்றுமை பேரவை. यहाँ सुन रहा अभी यहाँ खत्म हुआ नहीं आ जाते आ जाते आ जाता